Hi, hello, vanakkam, welcome back. So happy to see you all again. திருப்பியும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. So, hi students, hi everyone, hi. So, today இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு கிளாஸ் நம்மளுக்கு. Within 2 hours, we are planning to revise the entire class 11 mechanisms. So, mechanisms made easy for you. So, mechanisms made easy அப்படின்ற ஒரு கான்செப்டோட தான் நான் உங்களுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்டையர் கிளாஸ் 11 இஃப் யூ டேக் பயோமாலிக்யூல்ஸ் அப்புறம் ஹியூமன் ஃபிசியாலஜியில் இருக்கிற எல்லா மெக்கானிசமும் நம்ம பார்க்க போகிறோம். பயோமாலிக்யூல்ஸில் என்ன மெக்கானிசம் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். என்சைம் ஆக்ஷன் தான் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எவ்ரி ஒன் ப்ளீஸ் ஜாயின் த லைவ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுங்கள். வித்தின் 2 hours we are quickly going to revise the entire class 11 zoology mechanism. Come on students, எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. லெட்ஸ் மேக் திஸ் செஷன் வெரி எஃபெக்டிவ். நம்மளுக்கு ஒரு தடவை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ண மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு செஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. ஸோ ப்ளீஸ் ஜாயின் த லைவ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளுக்கு இப்போ போயிட்டுருக்கிற மாடியூல் எக்ஸாமோட எல்லா கொஸ்டின் பேப்பரும் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். வித் த சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு போஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் தட் சான்ஸ். அந்த கொஸ்டின்ஸை ப்ளீஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். தோஸ் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி குட் ஃபார் யூ டு ரிவைஸ். ஓகேயா? அது மட்டும் இல்லாமல் இப்போ போக போகிற இந்த மாதிரி கண்டென்ட்ஸ், குவிக் ரிவிஷன் ஆஃப் தி என்டையர் கிளாஸ் 11 அந்த மாதிரி போகிற ஒரு ரிவிஷன் ஆன நோட்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கிடைக்க போகுது. ஸோ ப்ளீஸ் ஜாயின் த லைவ். ஆஸ்க் யூர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ டு ஜாயின். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். மறக்காமல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஆஸ்க் யூர் டவுட்ஸ் இன் த கம்யூனிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து எந்த ஒரு டவுட்ஸும் நம்மளுக்கு வரமாட்டேங்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டென்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பட் ப்ளீஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அந்த கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாடியூல் எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற டவுட்ஸ் அந்த கொஸ்டினை ஜஸ்ட் ஒரு ஸ்னிப்பெட் மாதிரி எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் போட்டிங்க அப்படின்னா we will immediately revert to you back. அப்படியும் புரியலாம், we'll call you and explain. ஓகேயா? ஸோ ப்ளீஸ் join the WhatsApp community students. Okay? Yes, shall we start a quick revision of mechanisms of class 11 zoology. So first நம்ம இந்த chapter பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா biomolecules. living world இருக்கட்டும், அனிமல் கிங்டமாக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இது மூணுத்துலேயும் நம்மளுக்கு மெக்கானிசம் ப்ராசஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே நம்ம அதோட ஃபீச்சர்ஸ் அதை மனப்பாடம் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட் சாப்டர்ஸ் தான் லிவிங் வேர்ல்ட், அனிமல் கிங்டம், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இல்லையா? ஸோ அப்போ ஜுவாலஜியில் எங்கேருந்து ப்ராசஸ் அண்ட் மெக்கானிசம் ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயோமாலிக்யூல்ஸ்லேருந்து. ஸோ பயோமாலிக்யூல்ஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஐம் நாட் கோன் டாக் அபவுட் அமினோ ஆசிட்ஸை பற்றியோ, கார்போஹைட்ரேட்ஸை பற்றியோ, ஃபேட்டி ஆசிட்ஸை பற்றியோ, லிப்பிட்ஸை பற்றியோ, நியூக்ளிக் ஆசிட்ஸை பற்றியோ இல்லை. I'm going to start off directly with enzymes, enzyme action பத்தி பேச போறோம், and what are the characteristics that influence the activity of enzyme. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ஒரு ஹார்ட் போடுங்க. எஸ், எப்பயுமே ஒரு ஹார்ட்டோட பாசிட்டிவா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். Shall we? போலாமா? ஓகே. The first chapter which I told you is biomolecules. What is an enzyme? Enzyme is nothing but a biocatalyst, okay, which speeds up the reaction and which produces more products. So அப்படி இருக்கிற ஒரு catalyst தான் enzyme. It is a biocatalyst made up of protein. Non-protein, அதாவது protein இல்லாத enzymes இருக்கு, which is nothing but ribozyme, which is a nucleic acid which behaves as an enzyme, ribozyme. இதெல்லாம் quick points note பண்ணி வச்சுக்கோ. enzymes-க்கும் எப்படி ப்ரோட்டீன்ஸ்க்கு ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இருக்கோ, என்சைம்ஸ்க்கும் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் என்சைம். பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் என்சைம்க்கு எந்த ஸ்ட்ரக்சர் தேவை? டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் தேவை. அது ஒரு உள்ளன் பால் மாதிரி ரோல் ஆகி இருக்கிறப்ப தான் எனக்கு அங்கே என்ன சைட் உருவாகும்?
ஆக்டிவ் சைட் உருவாகும் இல்லையா? அடுத்து நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டிவ் சைட் அந்த பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய சேர்ந்து ஒரு டெர்ஷரி ஸ்ட்ரக்சராக மாறுறப்ப இட் வில் பி லைக் அ உள்ளன் பால், இப்படி சுருட்டு வச்ச மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு என்ன ஆகும், அந்த ஸ்ட்ரக்சரில் சில பல கிரிவீசஸ் பாக்கெட்ஸ்லாம் உருவாகும். அதில் இருக்கிற ஒரு பாக்கெட் தான் ஆக்டிவ் சைட். ஆக்டிவ் சைட்டுன்றது ரொம்ப முக்கியம், ஏன்னா அங்கே தான் சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகிட்டு ப்ராடக்டாக மாறப்போகுது. கிளியரா? Yes. So active site. So active site na enna? The tertiary structure of an enzyme. There are crevices or pockets. Adula one such crevice or pocket da inge nambalukku irukku. 1 minute. Therida this place. Ida da namba enna nu solrom? Active site appdin namba solrom. So an active site of an enzyme is a crevice or a pocket into which adula da vandu enna otta pogudu, substrate otta pogudu. So enzymes through their active site enna panna pogudu, catalyze the reaction at a very higher rate. Active site la irundhu vandu attach aayittu substrate enna maara pogudu, product ah maara pogudu. Clear ah? புரிஞ்சுதா? எஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்படி இது நடக்க போகுது. How do enzymes bring about such a higher rate? ரேட்ன்றது நம்ம வந்து டைம் ஸ்பீடையும் சொல்லலாம், இல்லைன்னா நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்ட் வித்தின் அ கிவன் டைம் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ ஹவு குவிக்கர் ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங் அண்ட் ஹவு many products are formed within a given time. அதுதான் நம்ம ரேட் இன் என்சைம்ஸ் பாயிண்டோல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹவு இஸ் திஸ் ஹை ரேட் ஆஃப் கெமிக்கல் கன்வர்ஷன்ஸ் ஹேப்பனிங்? எப்படி வேகமாகவும் அதிகமாகவும் சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டாக மாறுது? த கெமிக்கல் தட் இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட் என்னது? சப்ஸ்ட்ரேட். சப்ஸ்ட்ரேட் என்னது? சப்ஸ்ட்ரேட் இஸ் அ கெமிக்கல் which is getting converted into product. What is this enzyme action? Enzymes என்ன பண்ண போகுது? Enzymes are nothing but proteins நம்மளுக்கு தெரியும். 3-dimensional structure. அதில் என்ன சைட் இருக்கு? ஆக்டிவ் சைட் இருக்கு. இந்த ஆக்டிவ் சைட்டில் வந்து தான் எஸ் ஒட்டி என்னவா மாறப்போகுது? ப்ராடக்டாக மாறப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிரான்சிஷன் ஸ்டேட்னு ஒன்று உருவாகணும். ஸோ இதில் தெளிவாக நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் ஆன் திஸ் கிராஃப். ஓகே, ஸோ ஃபோக்கஸ் ஆன் திஸ் கிராஃப். ஸோ இதில் இங்கே சப்ஸ்ட்ரேட் இருக்கு. ஓகே, ப்ராடக்ட் இங்கே இருக்கு. சப்ஸ்ட்ரேட் மேலேயும் ப்ராடக்ட் கீழேயும் இருக்கு. ஓகேயா? திஸ் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எனர்ஜி இஸ் கோயிங் டு பி ரிலீஸ்ட் இன் திஸ் ரியாக்ஷன். இதுவே ப்ராடக்ட் மேலே இருந்துச்சுன்னா தட் வில் பி அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எனர்ஜியை யூஸ் பண்ணி ப்ராடக்டாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். இங்கே எனர்ஜி ரிலீஸ் பண்ணி ப்ராடக்டாக மாறி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போது சப்ஸ்ட்ரேட்ன்றது ஸ்டேபிள். Substrate is stable. Substrate stable. அதே மாதிரி கன்வெர்ட் ஆன ப்ராடக்ட்டும் ஸ்டேபிள். ஆனால் எனக்கு நடுவில் இருக்கிற ரியாக்ஷன்ஸ் சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டாக மாறுறதுக்கு இந்த இன்டர்மீடியட்டில் நடக்கிற எல்லா ரியாக்ஷனும் அன்ஸ்டேபிள். அந்த மாதிரி இருக்கிற ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட் தான் ட்ரான்சிஷன் ஸ்டேட். ஸோ ட்ரான்சிஷன் ஸ்டேட் is an unstable state. So அப்போ ஒரு substrate ப்ராடக்டாக மாறுறதுக்கு transition stateனு ஒன்று ரீச் ஆகணும். அந்த ரீச் ஆகிற அந்த ஸ்டேட் இஸ் mandatory. obligatory நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்கில் சொல்லியிருப்பாங்க. obligatory state. ஓகே, பட் transient. transientனா temporary. ஓகே, டெம்பரவரியாக உருவாகிற ஒரு ஸ்டேட், பட் கம்பல்சரியாக ஃபார்ம் ஆக வேண்டிய ஒரு ஸ்டேட். ஸோ சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டாக மாறுறதுக்கு இட் வில் அண்டர்கோ மெனி ஸ்டேட்ஸ். அதில் அன்ஸ்டேபிளாக இருக்கிற மேண்டேட்ரியாக ஃபார்ம் ஆக வேண்டிய ஒரு ஸ்டேட் தான் ட்ரான்சிஷன் ஸ்டேட். ஓகேயா? ஸோ அந்த ட்ரான்சிஷன் ஸ்டேட்டை சப்ஸ்ட்ரேட் போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். ஸோ அந்த எனர்ஜியை யூ கால் இட் அஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜின்றது மேண்டேட்ரியாக அந்த சப்ஸ்ட்ரேட் யூஸ் பண்ணாதான் அது ப்ராடக்டாக மாற முடியும். ஸோ அப்படி இருக்கிற ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்க ஹெல்ப் பண்ணுறது தான் என்சைம். புரிஞ்சுதா? ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்க ஹெல்ப் பண்ணுறது தான் என்சைம். ஸோ சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டாக மாறுறதுக்கு எனக்கு என்சைமை யூஸ் பண்ணால் ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஏன்னா
transition state form ஆகிறது mandatory. So கம்மி எனர்ஜியை வச்சே என்சைமை யூஸ் பண்ணுறப்போ transition state form ஆகிடும். ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே டிஃப்ரெண்ட் கிராஃபில் காமிச்சிருக்காங்க. இந்த ப்ளூ கலர் வந்து a substrate is reaching a transition state without enzyme. Okay, activation energy without enzyme. இதே வந்து இந்த green கலரில் காமிச்சிருக்கிறது, அதாவது I am drawing it once again. இந்த green கலரில் இங்கே காமிச்சிருக்காங்க இல்லையா, இந்த green கலர் தான் attaining the transition state, substrate transition state reach ஆகுது, but கம்மியான activation energy with activation energy with enzyme. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, என்சைம் ஒரு ப்ராசஸை குயிக்காக பண்ணுறதுக்கும் வேகமாக செய்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. புரிஞ்சுதா? அதுதான் நம்மளுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஸ்ட்ரேட் பைண்ட்ஸ் டு தி ஃபஸ்ட் என்ன ஆகும், சப்ஸ்ட்ரேட் ஷுட் பைண்ட் டு தி ஆக்டிவ் சைட். ஸோ சப்ஸ்ட்ரேட் ஆக்டிவ் சைட் எங்கே இருக்குது, என்சைமில். ஸோ சப்ஸ்ட்ரேட் வில் பைண்ட் டு தி என்சைம். என்சைமில் இருக்கிற என்ன சைட்டு, ஆக்டிவ் சைட். என்சைமில் இருக்கிற என்ன சைட்டு, ஆக்டிவ் சைட்டில் போய் பைண்ட் ஆகி இட் ஃபார்ம்ஸ் அ temporary state called as enzyme substrate complex. ES complex na enzyme substrate complex. அது வந்து என்னது, transient அப்படின்னா temporary. So at this state இங்க substrate வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா is bound with its enzyme, transientா இருக்கு, and it is called the transition state. Very soon after the இங்க என்ன நடக்கும், நம்மளுக்கு ரியாக்ஷன் நடக்குதுன்னா என்ன, வித்தவுட் ஃபார்மிங் ஆர் பிரேக்கிங் ஆஃப் பாண்ட் எதுவுமே நடக்கலைன்னா அதை நம்ம என்ன ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுவோம், ஃபிசிக்கல் சேஞ்சுன்னு தான் சொல்லுவோம், கெமிக்கல் சேஞ்சுன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஒன்ஸ் பாண்ட் பிரேக் ஆகி பாண்ட் ஃபார்ம் ஆகி புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனால் யூ கால் இட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன நடக்க போகுது, பாண்ட் பிரேக்கிங் பாண்ட் ஃபார்மிங் எல்லாம் நடந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் என்னவா மாறப்போகுது, ப்ராடக்டாக மாறப்போகுது. அதுதான் இங்கே நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. Structure of substrate gets converted into product. So for the transformation of substrate into product, in the substrate என்ன ஒரு state go through பண்ணணும், transition state go through பண்ணணும். அதுதான் நான் இங்க சொன்னேன். இந்த transition state substrate போய் ரீச் ஆகி அதுக்கப்புறம் தான் என்னவா மாற முடியும், ப்ராடக்டா மாற முடியும். There could be many different structures in between. ஆனா அதுல இருக்கிற சப்ஸ்ட்ரேட்டும் ப்ராடக்ட்டும் ஸ்டேபிள், மற்ற இன்பிட்வீனாக இருக்கிற எல்லாமே அன்ஸ்டேபிள். ஸோ அண்ட் ஆல் இன்டர்மீடியட் ஸ்ட்ரக்சரல் ஸ்டேட்ஸ் பிட்வீன் சப்ஸ்ட்ரேட் அண்ட் ப்ராடக்ட் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ ஸ்டெபிலிட்டின்றது எதை வச்சு சொல்கிறோம், இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு தி எனர்ஜி ஸ்டேட்டஸ் ஆஃப் த மாலிக்யூல். ஸோ இப்போ ட்ரான்சிஷன் ஸ்டேட் ஹை எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, இங்கே வந்து கைனட்டிக் எனர்ஜி நம்ம சொல்லுவோம் இல்லையா, கைனட்டிக் எனர்ஜி பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து எனர்ஜி ஸ்டேட்டை வச்சு நம்ம வந்து ஸ்டெபிலிட்டியை சொல்லலாம். ஸ்டெபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு தி எனர்ஜி ஸ்டேட். இது ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்குது, அந்த இடத்துல அன்ஸ்டேபிளாக இருக்கிறப்போ ஒன்று இட் கேன் அகெயின் கம் பேக் டு அ சப்ஸ்ட்ரேட் ஆர் இட் கேன் ஃபார்ம் அ ப்ராடக்ட் இல்லையா. சப்ஸ்ட்ரேட் அப்படியே இருந்தால் அதில் இன்னும் ஆகாது, ப்ராடக்ட் அப்படியே இருந்தால் எதுவும் ஆகாது. ஆனால் சப்ஸ்ட்ரேட் என்சைமோட சேர்றப்ப ஒன்று இட் வில் பிகம் அ ப்ராடக்ட் ஆர் இட் வில் அகெயின் அந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ்ன்றது திருப்பி சப்ஸ்ட்ரேட்டாகவே இருக்கும். அது என்ன அப்படின்றத நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஸ் இட் கிளியர்? கிளியரா? தம்ஸ் அப் போடுங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா? கிளியரா? குவிக்லி டெல் மீ. அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு இந்த நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஒய் ஆக்சிஸில் தே ஹவ் ஸ்போக்கன் அபவுட் தி பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ இங்கே சப்ஸ்ட்ரேட் வந்து ஸ்டேபிள், ப்ராடக்ட் வந்து ஸ்டேபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ சப்ஸ்ட்ரேட் என்சைமோட சேர்ந்து இட் இஸ் அட்டைனிங் அ ட்ரான்சிஷன் ஸ்டேட் விச் இஸ் அ ஹை எனர்ஜி ஸ்டேட். அதனால அது ஸ்டேபிள் கிடையாது. ஸோ அப்போது ஒன்று நம்ம என்சைம் சப்ஸ்ட்ரேட்டோட சேர்ந்து இட் வில் ஃபார்ம் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். In the enzyme substrate complex will again form enzyme product. அதுக்கப்புறம் தான் it will product தனியாக ரிலீஸ் ஆகிட்டு the enzyme can be reused. ஸோ இந்த இடத்துல இந்த enzyme substrate react ஆகி enzyme substrate ஆகிறது it is a reversible reaction. It depends on the K value. Okay,
So appo enzyme substrate சேர்ந்து it forms enzyme substrate complex. It is a reversible reaction. Whereas once enzyme substrate complex, enzyme product complex and the bond breaking and bond forming are if it getting started itself, it cannot be reversed. புரிஞ்சுதா? It cannot be reversed. Clear? So the x-axis represents the progression of the structural and the substrate product மாறுறதுக்கு நடுவுல நடக்கிற எல்லா விதமான ஒரு intermediate state ஓட progress தான் இந்த x-axis ல இருக்கு. So the difference in average energy content. So அப்போ இந்த S transition state அடையிற அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ இது சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் கொஸ்டினாக கேட்குறப்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆக்டிவேஷன் எனர்ஜின்றது இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி பிட்வீன் த substrate and transition state ன்னு தான் சொல்லணுமே தவிர ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது. ஸோ த டிஃப்ரென்ஸ் இன் ஆவரேஜ் எனர்ஜி கண்டென்ட் ஆஃப் எஸ் ஃப்ரம் தட் ஆஃப் இட்ஸ் transition state அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இன்கேஸ் நம்மளுக்கு கொஸ்டினில் ப்ராடக்டாக சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கிடையாது. புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ அப்போது என்சைம்ஸோட வேலை இங்கே என்ன? என்சைம்ஸ் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்கும். அதுதான் நம்மளோட என்சைம்ஸோட வேலை. இட் வில் பிரிங் டவுன் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது நான் சொன்ன மாதிரி this is an exothermic reaction. Why? The substrate is above and the product is level. The energy level of product இது எங்கே இருக்குது? Lower than the energy level of substrate. இதுதானே potential energy. Substrateக்கு இங்கே இருக்குது potential energy. Productக்கு potential energy இங்கே இருக்குது. So productோட potential energy is lower than that of the substrate. So this reaction is exothermic reaction. So in an exothermic reaction, energy need not be supplied to form the product. Energy தேவையில்லை. எனர்ஜியை யூஸ் பண்ணி மாறணும்னா it is endothermic. Whether it is an exothermic இருந்தாலும் சரி, endothermic reaction இருந்தாலும் சரி, substrate ப்ராடக்டாக மாறணும்னா அது mandatory என்ன ஸ்டேட் அட்டைன் பண்ணணும்? transition state அட்டென்ட் பண்ணணும். எக்ஸோதர்மிக்காக இருந்தாலும் சரி, எண்டோதர்மிக் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட்டாக ஃபார்ம் ஆகிற அந்த transition ஸ்டேட்ன்றது சப்ஸ்டேட் ரீச் ஆகி தான் தீரணும். தட் இஸ் மேண்டேட்ரி. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. கிளியரா? ஓகேயா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேச்சர் ஆஃப் என்சைம் ஆக்ஷன். இது ஆல்ரெடி ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். ஸோ இந்த இடத்துல ஆக்டிவ் சைட் காமிச்சிருக்காங்க. சப்ஸ்ட்ரேட் வந்து ஆக்டிவ் சைட்டில் உட்காந்து இது என்னவா மாறப்போகுது? என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸாக மாறப்போகுது. அதுக்கப்புறம் என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸாக மாறிட்டு ப்ராடக்ட் தனியாக நம்மளுக்கு கலந்துட்டு என்சைம் இஸ் அவைலபிள். எப்பயுமே என்சைம் கேன் பி ரீயூஸ்ட் இல்லையா? அடுத்த சப்ஸ்ட்ரேட் வந்து உட்காரலாம். கிளியரா? கிளியரா? ஓகே. ஸோ அப்போ ஸ்டேஜஸ் இன்வால்வ் இன் என்சைம் ஆக்ஷன் திருப்பியும் அதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன். இங்கே நான் சொன்னது தான் என்சைம் சப்ஸ்ட்ரேட் will form enzyme substrate complex which is a reversible reaction. Enzyme substrate சேர்ந்து enzyme substrate complex ஆகிட்டு அந்த enzyme substrate complex திருப்பியும் enzyme substrateம் தனித்தனியாகவும் போகலாம். It depends on the K value. So enzyme product ஆகிட்டா it is just a single direction. It is not reversible. ஓகேயா? புரிஞ்சுதா? ஸோ வாட் இஸ் ஸ்டெப்? ஃபஸ்ட்டு என்சைமோட ஆக்டிவ் சைட்டில் வந்து சப்ஸ்ட்ரேட் ஒட்டணும். என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகணும். என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகணும். அந்த என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டாக மாறி ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் ஆகிட்டு என்சைம் வில் பி அவைலபிள் ஃபார் த நெக்ஸ்ட் சப்ஸ்ட்ரேட் டு கம் அண்ட் பைண்ட். கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா factors involving the நம்மளோட enzyme action. What are the factors involved அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we have temperature pH இருக்கு. அதோட நம்மளுக்கு temperature pH ஏன் நம்ம இங்கே கொண்டு வரல அப்படின்னா concentration of substrate வச்சு உங்களுக்கு தெரியணும். just give me a minute. okay. So the factors which is influencing the functioning of an enzyme என்னன்னு கேட்டா temperature pH. அது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். optimum temperature optimum pH அப்படின்னு இருக்கு. அந்த optimum temperature optimum pHல தான் enzyme can function properly. அதோட activity peakல இருக்கும் அந்த optimum temperature and
optimum pH. ஓகேயா? ஸோ அந்த கிராஃப் நம்ம இட்ஸ் ஜஸ்ட் அ பேரபோலா. எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட் வில் பி லைக் அ நம்மளுக்கு இப்படி ஆக்சிஸில் வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு it will be like in the form of a parabola. So peakல நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல enzyme activity இருக்கிற இது y axis, x axisல it will be either temperature or pH இருக்கும். So இந்த optimum temperature or pHல enzyme activity நடக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தாலோ இதுக்கு பின்னாடி இருந்தாலோ நடக்காது. If the temperature is very less, it is inactive. If the temperature is very more, it becomes destroyed. Enzymes வந்து optimum temperature and pH இருக்கணும். அந்த particular optimum temperature and pHல தான் அது ஆக்டிவாகவே இருக்கும். ஒரு particular temperatureல அதோட function it will reach the peak. அதுதான் நம்ம optimum temperature and optimum pH அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது concentration of substrate. அடுத்து நம்ம பார்க்க போகிறது concentration of substrate. இது என்ன concentration of substrate? That also matters a lot. எவ்வளோ சப்ஸ்ட்ரேட் இருக்குது, எவ்வளோ என்சைம் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, with the increase in substrate concentration, the velocity of the enzyme reaction rises at first. அப்படின்னா இனிஷியலாக enzyme concentration of substrate increase ஆகிறப்ப velocity of the reaction increase ஆகும். But ஒரு pointல it will reach a saturation point. The reaction ultimately reaches a maximum velocity which is not exceeded by any other further rise in concentration of substrate. ஏன் அப்படின்றது நான் explain பண்ணுறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. Reason, the enzyme molecules are fewer than the substrate, and after saturation of enzyme molecules with the substrate there is no free enzyme. So இங்கே இந்த ரியாக்ஷனை இதுக்கு நான் இது நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இது வந்து y axis, இது வந்து x axis. x axisல என்ன டினோட் பண்ணியிருக்காங்க, concentration of substrate. இதெல்லாம் கிராஃப் கொடுத்து டயக்ராமில் கேட்குறவங்க நோட் பண்ணிக்கோங்க. yல velocity of the reaction. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் இமேஜின், நான் அந்த கிராஃப் வரைகிறேன். இந்த கிராஃபில் நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன் என்சைம் அப்படின்றது இந்த இடத்துல இந்த இடத்துல என்சைம்ஸ் நாலு இருக்கு. ஓகே, என்சைம்ஸ் 4 இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் என்சைம்ஸ் 4 இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் என்சைம்ஸ் 4 இருக்கு. ஓகேயா? இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல இது என்னது, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் எஸ் இல்லையா? ஸோ அப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் இந்த இடத்துல let us take it to be 1, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 5. ஜஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல 6ன்னு நான் எடுத்துக்கிறேன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட். ஸோ அதை நான் வந்து வேறு கலரில் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்சைம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் வந்து என்சைம். இப்போ சப்ஸ்ட்ரேட் வந்து 1 இருக்குது. ஸோ அந்த 1 வந்து வேறு ஷேப்பில் போட்டுக்கலாமா? ஓகே, என்சைம் வந்து பாக்ஸாக போட்டுக்கிறேன். இதுதான் வந்து சப்ஸ்ட்ரேட்டை பாக்ஸாக போட்டுக்கிறேன். என்சைம் எல்லாமே சர்க்கிள் பண்ணியிருக்கேன். 4 என்சைம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் 1. ஸோ அப்போ ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்குது, 4 என்சைம் இருக்குது. ஸோ அப்போது இந்த சப்ஸ்ட்ரேட் ஏதாவது ஒரு என்சைமில் போய் அட்டாச் பண்ணலாம். ஸோ டக்குன்னு இந்த சப்ஸ்ட்ரேட் போய் இந்த என்சைமில் அட்டாச் பண்ணி ப்ராடக்டாக மாறும். ஸோ அப்போ there will be a rise in the reaction. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல எனக்கு வந்து எத்தனை சப்ஸ்ட்ரேட் இருக்குது, லெட்ஸ் டேக் இட் டு பி இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து 3 சப்ஸ்ட்ரேட் இருக்கு. ஸோ 3 சப்ஸ்ட்ரேட் இருக்கு, 4 என்சைம் இருக்கு. இங்கேயுமே எனக்கு டக்குன்னு இந்த என்சைம் இதோடையும்
சாரி இந்த சப்ஸ்ட்ரேட் இதோடையும் இந்த சப்ஸ்ட்ரேட் இதோடையும் இப்படி வந்து அட்டாச் ஆகிட்டு திருப்பியும் ரியாக்ஷன் ஹை ஆகுது. பட் இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல எனக்கு 6 இருக்கு. ஸோ ஆல்ரெடி இதில் சப்ஸ்ட்ரேட் அவைலபிளாக இருக்கு. இன்னுமே எனக்கு பாக்கி வெளியில சப்ஸ்ட்ரேட் என்னவா இருக்கு, அவைலபிளா இருக்கு. ஸோ இங்க எல்லாமே பேக்டா இருக்கு. இங்க ஆல்ரெடி பேக்டாவும் இருக்கு, வெளியிலையும் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த ஒரு என்சைம் இதை ப்ராடக்டா மாற்றி வெளியில் அனுப்பும், அடுத்த இது வந்து ஒட்டும். இது ப்ராடக்டா மாற்றி வெளியில் அனுப்பும், அடுத்த இது வந்து ஒட்டும். ஸோ என்சைம் ஃப்ரீயாகவே இருக்காது, கம்ப்ளீட் பேக்டாகவும் அது அதோட மேக்ஸிமம் வெலாசிட்டியை ரீச் பண்ணிட்டு அது என்னவாயிடுது, இப்படி சேச்சுரேட் ஆயிடுது. இதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், இதை தான் ஐ கால் இட் ஆஸ் Vmax. இதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், Vmax, மேக்ஸிமம் வெலாசிட்டி. அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு வந்து என்சைம் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி சப்ஸ்ட்ரேட் அதிகமாக இருக்குது, என்சைம் கம்மியாக இருக்குது. ஸோ என்சைம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அடுத்த சப்ஸ்ட்ரேட் வந்து ஒட்டிட்டு ப்ராடக்டாக மாறுது, ஒட்டுது ப்ராடக்டாக மாறுது. அந்த மாதிரி ஃபுல் பேக்டாக இருக்கிறதுனால, ஃப்ரீ என்சைம் இல்லாததுனால, சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷனும் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி ரீச் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? ஸோ நம்பர் ஆஃப் என்சைம்ஸ் வந்து எப்பயும் சேமாக தான் இருக்கும், அது மாறாது. ஆனால் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ சப்ஸ்ட்ரேட் வந்துக்கிட்டே இருக்குது, ப்ராடக்டாக மாறிக்கிட்டே இருக்குது, என்சைம் ஃப்ரீயாகவே இல்லை. ஸோ அதுதான் Vmax. ஓகே, நம்மளுக்கு Km வேல்யூன்னு ஒன்று இருக்கும், மிச்சிலீஸ் கான்ஸ்டன்ட். வாட் இஸ் Km வேல்யூ அப்படின்னா, நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் எப்போ வந்து வெலாசிட்டி ஹாஃபாக ரீச் ஆகுதோ, Vmax/2, அந்த இடத்துல இப்படி போட்டு when you are protruding it down, அந்த இடத்துல இருக்கிற சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷனை தான் நான் Km அப்படின்னு சொல்வேன். எப்போ வெலாசிட்டி ஹாஃபாக ரீச் ஆகிட்டு அந்த இடத்துல எனக்கு சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கோ அதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், Km வேல்யூ, விச் இஸ் மிச்சிலீஸ் கான்ஸ்டன்ட். புரிஞ்சுதா? கிளியரா? டக்குன்னு தம்ஸ் அப் போடுங்க புரிஞ்சுதுனா. ஸோ இதுதான் அந்த கிராஃப், ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போது சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக ஆக எனக்கு வந்து ஒரு பாயிண்டில் என்சைம் அவைலபிளாக இருக்கிற வரைக்கும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் என்சைம் எல்லாமே சப்ஸ்ட்ரேட்டால் பைண்ட் ஆகி தான் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக அப்படின்னா அது அதோட மேக்ஸிமம் வெலாசிட்டியை ரீச் பண்ணிருச்சுன்னு அர்த்தம், which is Vmax. அப்போது எப்போ Vmax/2, when the enzyme reaches maximum velocity, அந்த இடத்துல இருக்கிற சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷனை தான் நான் Km வேல்யூ அப்படின்னு சொல்லுவேன், which is மிச்சிலீஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இங்கே பாரு, இங்கே ஹெக்ஸகனல் ஷேப்பில் எனக்கு 2 சப்ஸ்ட்ரேட் இருக்குது, 4 என்சைம் காலியாக இருக்குது. இங்கே எல்லா என்சைமும் ஆக்குப்பைடாக இருக்குது, ஒரே ஒரு சப்ஸ்ட்ரேட் தான் வெளியில் இருக்குது. பட் இங்கே பாரு, நிறைய சப்ஸ்ட்ரேட் இருக்குது, என்சைம் இஸ் ஆல்ரெடி பேக்ட். அடுத்து என்சைம் ப்ராடக்டை மாற்ற அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இட் ஹேஸ் ரீச் தி மேக்ஸிமம் வெலாசிட்டி, விச் இஸ் Vmax. ஓகேயா? கிளியரா? புரிஞ்சுதா? ஸோ மிச்சிலீஸ் கான்ஸ்டன்ட்னா என்ன, அதான் சொன்னேன் இல்லையா, when the velocity is reaching the half the maximum velocity, அந்த இடத்துல இருக்கிற when you just extend it in the graph, அந்த இடத்துல இருக்கிற substrate concentration தான் you call it as Km value or Michielis constant. Clear-ஆ? Okay. Next. Inhibitors. இதில் நிறைய பேருக்கு doubts இருக்கு. ஸோ இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னா யாருன்னா, சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டை மாற விடாமல் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, ஸோ அப்போது ஒரு என்சைமில் ஆக்டிவ் சைட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் சப்ஸ்ட்ரேட் வந்து ஒட்டும். பாக்கி இருக்கிற சைட்டெல்லாம் அந்த என்சைமில் இருக்கிற சைட்ஸை அலோஸ்ட்ரிக் சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஹிபிட்டார் என்ன பண்ணுன்னா, ஆக்டிவ் சைட்டுக்கு சப்ஸ்ட்ரேட்டோட சண்டை போடும். ஸோ சப்ஸ்ட்ரேட்டும் ஆக்டிவ் சைட்டில் தான் வந்து ஒட்டணும், அந்த இன்ஹிபிட்டாரும் ஆக்டிவ் சைட்டில் வந்து தான் நான் ஒட்டுவேன்னு சண்டை போடும். ஸோ அப்படி ஆக்டிவ் சைட்டில் வந்து ஒட்டுறதுக்கு சண்டை போட்டுச்சுன்னா சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டாக மாற முடியுமா?
முடியாது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார் இஸ் ரிவர்சிபிள். அதாவது சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக ஆக அந்த இன்ஹிபிட்டார் பயந்து அதோட இடத்த விட்டுரும். ஜஸ்ட் இமேஜின், நம்மளுக்கு ஒரு சேர் இருக்குது. அந்த சேருக்கு நிறைய பேர் வந்து அந்த சிஎம் தான் அந்த சேரில் உட்காரணும். இப்போ யார் நம்ம சிஎம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம தளபதி தான். ஸோ அந்த சிஎம் தான் அந்த சேரில் உட்காரணும். அந்த சிஎம் அந்த சேரில் உட்கார விடாமல் எவ்வளவோ காம்படிஷன் நடந்தது இல்லையா? இருந்தாலும் இப்போ அவர் அங்கே உட்கார்றப்ப நடக்கிற மாற்றங்கள் வேற யாராவது வந்து உட்காந்துருந்தா அது நடந்திருக்குமா அப்படின்னு தெரியாது. இதெல்லாம் நாட் கோயிங் இன்டு பாலிடிக்ஸ், வேண்டாம். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த சேருக்காக சண்டை நடக்குது. ஓகே, ஸோ அப்போ சிஎம்க்கு நிறைய சப்போர்ட் வர என்ன ஆயிடுச்சு, அந்த காம்படிஷன்லாம் விலகி போச்சு இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ அப்போது நிறைய சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகிறப்ப நம்மளுக்கு அந்த காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார் வாப்பா நீயே உன்னோட இடத்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பயந்து விலகி போயிடும். ஸோ வென் த சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீசஸ், த காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார் வில் மூவ் அவே ஃப்ரம் த ஆக்டிவ் சைட் அண்ட் அலோஸ் த சப்ஸ்ட்ரேட் டு கம் அண்ட் பைண்ட் டு தி ஆக்டிவ் சைட். அது நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கணும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்திருக்கு. Okay, so இப்போ பாருங்க. So when the inhibitor closely resembles the substrate in the molecular structure and inhibits the activity of the enzyme, it is known as competitive inhibitor. இங்க பாரு, இதுதான் enzyme. சப்ஸ்ட்ரேட்டும் அதே மாதிரி இருக்கு, இன்ஹிபிட்டாரும் அதே மாதிரி இருக்கு. இது ரெண்டுமே ஆக்டிவ் சைட்ல போய் ஒட்டுறதுக்கு சண்டை போடுது. சப்ஸ்ட்ரேட் ஒட்டுச்சுன்னா ப்ராடக்டா மாறும். சப்ஸ்ட்ரேட்டுக்கு பதிலாக இன்ஹிபிட்டார் வந்து ஒட்டிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும், சப்ஸ்ட்ரேட் நிறைய வந்து இங்கே சேர்ந்துடும். ஸோ நிறைய சப்ஸ்ட்ரேட் இப்படி வருது, நிறைய சப்ஸ்ட்ரேட் இங்கே வரப்ப சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இந்த ஒரு இன்ஹிபிட்டார் இதிலிருந்து விலகி போயிடும். ஓகேயா? When the substrate concentration increases, the inhibitor will move away from the active site and substrate will bind to the active site and the reaction will happen. புரிஞ்சுதா? ஓகே, இங்க பாருங்க, நம்மளோட நோ இன்ஹிபிட்டார் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஹிபிட்டார் இல்லாதப்ப எனக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரியாக்ஷன் ஸ்லோ ஆகுது. சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகிறப்ப திருப்பி இட் வில் பிகம் தி நார்மல். ஓகேயா? கிளியரா? ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் பயோமாலிக்யூல்ஸ். ஸோ பயோமாலிக்யூல்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ப்ராசஸ், எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டம் வரும் அப்படின்ற கான்செப்ட்ஸை நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹோப் இட் இஸ் கிளியர். கிளியர்னா எல்லாரும் ஹார்ட் போடுங்க, thumbs up போடுங்க, ஃபயர் போடுங்க. இஸ் இட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், டீம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எல்லாம் கிளியர்னு சொல்லியிருக்காங்களா? இட்ஸ் ஆல் கிளியர்? எஸ், குட். ஸோ ஆமாம், ஐ டென்ட் ஹாவ் மொபைல் இன் மை ஹேண்ட். நான் கண்டிப்பாக உங்களோட மெசேஜ்க்கெலாம் நான் ரிவர்ட் பண்ணுவேன். ஐ எம் பியூர்லி கான்சென்ட்ரேட்டிங் இன் தி கண்டென்ட் நவ். ஏன்னா இதுக்கப்புறம் நீ தேவையில்லாமல் நான் பேசிகிட்டு இருக்கிறத விட நீ திருப்பி இதை டக்குன்னு எடுத்து ரிவைஸ் பண்ணுறப்போ உனக்கு யூஸ் ஆகிருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் ஐ எம் ஆக்சுவலி நாட் ரீடிங் த கமெண்ட்ஸ் இன் பிட்வீன். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது we are moving into human physiology. ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸில் என்ன இருக்கும், லோவர் ஆர்கானிசம்ஸோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லங்ஸோட அனாட்டமி பற்றி பேசியிருப்பாங்க. லங்ஸில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அப்படின்றத நம்ம வந்து படிப்போம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் தான். அப்போ அந்த கார்பன் டை அண்ட் ஆக்சிஜன் வந்து ஆல்வியோலையிலேருந்து பிளட் வெசலுக்கும், பிளட் வெசல்லேருந்து டிஷ்யூஸ்க்கும், திருப்பி டிஷ்யூலேருந்து பிளட் வெசல்ஸ்க்கும், பிளட் வெசல்ஸ்லேருந்து ஆல்வியோலைக்கும் எனக்கு மூவ் ஆகணும். அது ஆக்சிஜனும் சரி, கார்பன் டை ஆக்சைடும் சரி. அதுதான் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸில் குயிக்காக நம்ம பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து பல்மனரி ரெஸ்பிரேஷன் இருக்கும். ஓகே, ஸோ பல்மனரி ரெஸ்பிரேஷன் லங்ஸுக்கும் நம்மளுக்கு வந்து வி டேக் இன் ஆக்சிஜன் ரிச் ஏர். ஓகே, அந்த ஆக்சிஜன் ரிச் ஏரை எடுத்துட்டு ஆல்வியோலர் ரிச் கார்பன் டை ஆக்சைடு ரிச் ஆல்வியோலர் ஏரை நம்ம வெளியில் விடுவோம். ஓகேயா? ஸோ அப்போது ஆக்சிஜன் நம்ம உள்ளே எடுத்துட்டு
ஆல்வியோலர் சாக்ல நம்மளுக்கு கண்டக்டிங் ஜோன் ரெஸ்பிரேட்டரி ஜோன் இருக்கு. கண்டக்டிங் ஜோன்ல எக்ஸ்சேஞ்ச் எதுவும் நடக்காது. ரெஸ்பிரேட்டரி ஜோனில் தான் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ரெஸ்பிரேட்டரி ஜோன்னா ஆல்வியோலர் சாக்கெல்லாம். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆக்சிஜனை we have to give it to the pulmonary vein மூலமா பிளட்டுக்குள்ளே வந்து pulmonary vein மூலமா ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட்லேருந்து இட் ஹேஸ் டு பி பம்ப்ட் அவுட் டு தி என்டையர் பாடி. அங்கேருந்து டிஷ்யூஸ்க்கு போய் டிஷ்யூஸில் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ்க்கு ஆக்சிஜன் நம்மளுக்கு வேணும் இல்லையா, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்து அதுலேருந்து பை ப்ராடக்டாக கிடைக்கிற கார்பன் டை ஆக்சைடை திருப்பியும் நம்ம வந்து வீணா காவா மூலியமாக ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஹார்ட்லேருந்து திருப்பியும் பல்மனரி ஆர்ட்ரி மூலியமாக லங்ஸுக்கு வந்து நம்மளுக்கு நடக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு நடக்கிறதுக்கு we need a very important எனக்கு ஒரு விஷயம் வேணும், which is the RBC. RBCயில் இருக்கிற ஹீமோக்ளோபின் அப்படின்ற பிக்மெண்ட் it is very important for the transport of oxygen and carbon dioxide இல்லையா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது transport of oxygen. ஸோ அந்த கேப்லரிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி பல்மனரி வெயினாக ஹார்ட்டுக்கு வரும் இல்லையா. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டால் இது பண்ணி தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் இட் ஹேஸ் டு கம் டு தி கேப்லரிஸில் இருந்து இட் ஹேஸ் டு ஃபார்ம் அ பல்மனரி வெயின் அண்ட் ஹார்ட்டுக்கு வரணும். ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸில் பிளட் இஸ் தி மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ பிளட்டில் என்ன இருக்குது, ஆர்பிசி இருக்குது. ஆர்பிசியில் என்ன இருக்குது, ஹீமோக்ளோபின் இருக்குது. இந்த ஹீமோக்ளோபினோட கிட்டத்தட்ட 97% ஆஃப் ஆக்சிஜன் 97% ஆஃப் ஆக்சிஜன் என்னவாகுது, இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஆஸ் ஆக்சிஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபினோட அட்டாச் ஆகிட்டு இட் இஸ் கோயிங் டு கோ ஆஸ் ஆக்சிஹீமோக்ளோபின். அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, blood is a medium of transport of oxygen and carbon dioxide. Blood carries oxygen from the lungs to the tissues and carbon dioxide from the tissues to the alveolar side. ஓகேயா. ஸோ இந்த இடத்துல transport of oxygenல 97% is transported as oxyhemoglobin. ஸோ ஆர்பிசியில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, அயன் கண்டெய்னிங் ஹீமோக்ளோபின் பிக்மெண்ட் இருக்குது. அந்த ஹீமோக்ளோபினோட கிட்டத்தட்ட 97% ஆஃப் ஆக்சிஜன் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட். மீதி இருக்கிற 3% பிளாஸ்மாவில் மிக்ஸ் ஆகி போகும். ஸோ அப்போது இந்த ஆக்சிஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகிறதுக்கு சில பல ஃபேக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஆக்சிஹீமோக்ளோபின் டிசோசியேட் ஆகிறதுக்கும் ஒரு சில ஃபேக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸில் 97% ஆஃப் ஆக்சிஜன் ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆகி it will be transported as oxyhemoglobin. Okay, so அதுதான் factors which help in the formation of oxyhemoglobin. எந்த இடத்துல ஆக்சிஜனும் ஹீமோக்ளோபினும் பைண்ட் ஆகணும்னு கேட்டால் ஆல்வியோலர் சைடில் தான் பைண்ட் ஆகணும். எங்கே டிசோசியேட், எங்கே ஆக்சிஜன் போய் சேரணும், டிஷ்யூஸில் போய் சேரணும். எங்கே ரிலீஸ் ஆகணும் ஆக்சிஜன், டிஷ்யூஸில் போய் ரிலீஸ் ஆனால் தான் எனக்கு என்ன நடக்கும், செல்லுலார் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ ஆல்வியோலர் சைட்டில் ஹீமோக்ளோபினும் ஆக்சிஜனும் ஆக்சிஹீமோக்ளோபினாக ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் வேணும், இந்தந்த கண்டிஷன்ஸ் வேணும். partial pressure of oxygen should be high, partial pressure of carbon dioxide should be low. What is partial pressure? ஒரு total gases இருக்கிற அந்த காம்போசிஷனில் ஒரு பர்டிகுலர் கேஸோட இது வேல்யூ மட்டும் சொல்கிறது தான் partial pressure of oxygen. Partial pressure of oxygen is high, partial pressure of carbon dioxide is low. pH ஹையாக இருக்கணும், H+ம் டெம்பரேச்சரும் லோவாக இருக்கணும். இதெல்லாம் தான் கண்டிஷன் ஃபார் oxyhemoglobin formation. Hb plus O2 gives HbO2. இது எங்கே நடக்கும்னா alveoli சைட்டில் நடக்கும். ஓகேயா. ஸோ இப்படி பிளட்டு எடுத்துகிட்டு போகிற 97% ஆஃப் பிளட் இப்படி தான் 97% ஆஃப் ஆக்சிஜன் இப்படி தான் டிரான்ஸ்போர்ட் ஆகி போகுது. இப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு போகிற ஆக்சிஜன் எங்கே டிசோசியேட் ஆகணும், டிஷ்யூஸில் போய் டிசோசியேட் ஆகணும். டிஷ்யூஸில் போய் டிசோசியேட் ஆனால் தான் எனக்கு என்ன நடக்கும், செல்லுலார் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின்லேருந்து பிரியணும். அதாவது HbO2 என்னவா மாறணும்,
HB தனியாகவும் O2 தனியாகவும் பிரிஞ்சு தான் இது என்ன யூஸ் ஆகும், டிஷ்யூஸ் யூஸ் பண்ணிக்கும். ஸோ இப்படி டிசோசியேஷன் ஆஃப் ஆக்சிஜன், இதை நம்ம என்ன சொல்லுவோம், டிசோசியேஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் ஹீமோக்ளோபின். அதுக்கு என்னெல்லாம் கண்டிஷன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தான் கண்டிஷன். ஹை PCO2, ஓகே, லோ PO2, high temperature, low pH, high H+. Okay, so the above factors cause dissociation of oxygen from hemoglobin. Clear? நம்ம students diffusion membrane ஓட size போட்டுட்டாங்களா கமெண்ட்ஸ்ல? செக் பண்ணி போடுங்கடா கண்ணா. நம்ம diffusion membrane ஓட size என்ன? எனக்கு மைண்ட் பிளாக் அங்கே ஆயிடுச்சு. ஐயோ டக்குன்னு நம்ம என்ன இப்போ நான் என்ன வேல்யூ சொன்னேன்னு கூட நான் யோசிக்கிறேன். டக்குன்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதில் நம்ம டிஃப்யூஷன் மெம்ப்ரெயினோட சைஸ் இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றத டக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ கிளியரா? ஓகேயா? இதுதான் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ 97% ஆஃப் ஆக்சிஜன் பிளட்டில் இருக்கிற ஆர்பிசியில் இருக்கிற ஹீமோக்ளோபினோட சேர்ந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி டிஷ்யூஸ்க்கு போகும். கிளியரா? ஓகே. ஸோ அடுத்து இந்த கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறது ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ். So oxygen dissociation curve என்றது நம்ம a graph is drawn between partial pressure of oxygen, x axis ல என்ன இருக்கு, partial pressure of oxygen, y axis ல என்ன இருக்கு, y axis ல இருக்கிறது percentage saturation of hemoglobin, எவ்வளோ amount of hemoglobin ஆக்சிஜனோட பைண்ட் ஆகுது. ஸோ இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து we have 4 subunits இருக்கு இல்லையா ஹீமோக்ளோபின்ல. அதில் ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் வந்து பைண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட் ஆக்சிஜன் ஒன்ஸ் ஒரு ஆக்சிஜன் வந்து பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் வேகமாக டக்குன்னு மற்ற ஆக்சிஜன் வந்து பைண்ட் ஆகும். டக்குன்னு ஹீமோக்ளோபின் காலி ஆகிடும். அதுதான் நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் 10 இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஆக்சிஜன், அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், ஆக்சிஜனும் ஹீமோக்ளோபினும் பைண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் விச் இஸ் கம்மிங் டு ட்ரை அண்ட் அட்டாச் டு தி ஒன் சப் யூனிட். ஓகேயா? ஸோ ஒன்ஸ் அந்த ஒரு ஆக்சிஜன் பைண்ட் ஆன உடனே வேகமாக எனக்கு என்ன ஆகுது, கிராஃபு பீக்கில் ரீச் ஆகி இட் இஸ் ரீச்சிங் அ சேச்சுரேஷன் பாயிண்ட். ஸோ அப்போது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்ஷியல் ப்ரெஷர் வந்து 95 mmHg இருக்கிறப்பவே எனக்கு 100% ஆஃப் ஹீமோக்ளோபின் சேச்சுரேட் ஆகிடுது. கரெக்டா? 100% ஆஃப் ஹீமோக்ளோபின் சேச்சுரேட் ஆகிடுது. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த கர்வ் தான் நார்மலாக இருக்கிற ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ். 0.2ன்னு சொல்லியிருக்காங்களா? யார் சொல்லியிருக்காங்க? 0.2 தெரியும். 0.2 units mu. Okay, so 0.2 mu meter. Yes, correct da. Okay, very good, thank you so much. So not more than that இல்லையா? இல்லை நம்ம வந்து okay, come back to this oxygen dissociation curve. So இப்படி தான் நம்மளோட கிராஃப். ஸோ ஃபஸ்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் பைண்டாக கஷ்டப்படுறதுனால தேர் இஸ் நோ அ பீக் இன்க்ரீஸ். நம்மளுக்கு இப்போ ஹீமோக்ளோபின் சேச்சுரேஷன் கம்மியாக இருக்குது. ஒன்ஸ் பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக எனக்கு பர்சன்டேஜ் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இட் இஸ் ஆக்சுவலி ஒரு 95 mmHg இருக்கிறப்பவே எனக்கு என்ன ஆகிடுது, 100% ஆஃப் ஹீமோக்ளோபினும் ஆக்சிஜனோட பைண்ட் ஆகிருக்கு. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல நம்ம 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று போர் எஃபெக்ட், ஹால்டேன் எஃபெக்ட் அப்படின்னு நம்மளுக்கு 2 தெரியணும். ஸோ போர் எஃபெக்ட்னா என்ன, ஹால்டேன் எஃபெக்ட்னா என்ன? So Bohr effect என்றது, it was explained by Christian Bohr. It explains how the changes in blood pH and CO2 concentration affects the hemoglobin affinity with oxygen. So Bohr effect என்ன சொல்ல போகுது, இந்த CO2 concentration pH how is it playing a role in oxygen hemoglobin affinity. So அது என்ன அப்படின்னா மெயினாக போர் எஃபெக்ட் வந்து ஹீமோக்ளோபின்ல இருந்து ஆக்சிஜன் டிசோசியேட் ஆகிறத பற்றி பேசும். டிசோசியேஷன் ஆஃப் ஆக்சிஜனை பற்றி பேசும். ஸோ அப்போ டிசோசியேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்றது எங்கே நடக்கும், டிஷ்யூஸில் நடக்கும் இல்லையா? ஸோ டிஷ்யூஸில் நடக்கிறப்ப இந்த இடத்துல எனக்கு
the graph will shift to right. The graph will shift to right. So அப்போ எந்த கண்டிஷன்ல PO2 இங்க என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும். PCO2 என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். pH என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும். டெம்பரேச்சரும் H+ என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். இந்த கண்டிஷன்ல ஆக்சிஜன் ஹீமோகுளோபினை விட்டு கலந்துக்கும். கலந்துக்கிறப்ப that is especially when you are doing heavy exercise, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறப்போ more amount of oxygen will be used up by our muscles and tissues இல்லையா. ஸோ அப்போ எனக்கு குவிக்காக எனக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிறப்ப குவிக்காக ஆக்சிஜன் வந்து டிஷ்யூஸ்க்கு டிசோசியேட் ஆகும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், போர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? அதை தான் போர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். இதுவே வந்து ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டால் இட் வில் ஹேப்பன் இன் டிஷ்யூஸ். கரெக்டா? கரெக்டா? இதுவே வந்து if you take in the alveoli side, Haldane effect அப்படின்றது it talks about the association of hemoglobin with oxygen or dissociation of carbon dioxide from hemoglobin. So dissociation of carbon dioxide from hemoglobin எங்க நடக்கும் அப்படின்னா alveoli sideல நடக்கும். So alveoli sideல the graph will shift to the left. So எப்ப graph left க்கு shift ஆகுனா partial pressure of oxygen அதிகமா இருக்கும், partial pressure of carbon dioxide கம்மியா இருக்கும், pH அதிகமா இருக்கும், H+ temperature இது ரெண்டுமே கம்மியா இருக்கும். இந்த கண்டிஷன்ல எனக்கு என்னாகும், இந்த ODC curve இருக்கு இல்லையா, sigmoid S-shaped sigmoid curve will shift towards the left. So அது எங்க நடக்கும்னு கேட்டா alveoli-ல நடக்கும். அது எங்க நடக்கும், alveoli-ல நடக்கும். இது right shift, இது left shift. Right shift is Bohr effect, left shift is Haldane effect. Hope so it is clear. So oxygen dissociation curve shifts to the right. இது வந்து dissociation of oxygen. இங்க left shift is association of oxygen or dissociation of carbon dioxide. அதுதான் இங்க நான் explain பண்ண graph தான். So இங்க பாருங்க, it is the difference between Bohr and Haldane. So Bohr effect describes the release of oxygen to the tissues and take up of carbon dioxide from the tissues. Correct? Dissociation of oxygen, association of carbon dioxide with hemoglobin. So Bohr effect facilitates the release of oxygen to the tissues. இதே Haldane என்ன பண்ணுது, facilitates the binding of, see, Bohr effect என்ன பண்ணுது, facilitates the release of oxygen to tissue. Haldane effect facilitates binding of oxygen to hemoglobin. That is dissociation of carbon dioxide, association of oxygen. So Haldane effect left shift, Bohr effect right shift of the ODC curve. Clear? So அடுத்து நம்ம பார்க்க போறது transport of carbon dioxide. Carbon dioxide is transported from tissues to alveoli in three forms. 70%, which is very important, which we are going to talk about. 20 to 25% as carb amino hemoglobin. So இதுக்கு தான் என்ன கண்டிஷன் தேவை, ஹீமோகுளோபின் வந்து கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து it has to form carb amino hemoglobin. அப்படின்னா amino hemoglobin என்ன சொல்றோம், it is going to amino part of hemoglobin ஓட அட்டாச் ஆக போகுது. ஹீம் பார்ட்டோட ஆக்சிஜன் தான் பைண்ட் ஆகும். இதுக்கு என்ன கண்டிஷன் வேணும், PO2 கம்மியா இருக்கணும், PCO2 அதிகமா இருக்கணும், pH கம்மியா இருக்கணும், H+ம் டெம்பரேச்சரும் அதிகமா இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ்ல எனக்கு 20 to 25% of carbon dioxide bloodல transport ஆகும், 7% plasmaல transport ஆகும். ஓகேயா? ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது transport of carbon dioxide as bicarbonates. Bicarbonates are கிட்டத்தட்ட 70% of
கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் ஆக போகுது. அது எப்படி அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி let me draw an RBC. ஓகே, RBC இங்க இது எந்த சைட்லனா டிஷ்யூஸ்ல இருந்து எனக்கு CO2 ப்ரொடியூஸ் ஆகும் as a byproduct of the cellular respiration. And the CO2, it will come inside the RBC and reacts with water to form carbonic acid. In the presence of an enzyme, carbonic anhydrase. In the presence of enzyme, carbonic anhydrase. Okay, so in the carbonic acid will dissociate into HCO3 minus and H plus. In the H plus வெளியில வராது, it will be there inside the RBC தான். ஆனால் in the bicarbonate it will come out of the plasma and reacts with sodium and potassium in the plasma and forms sodium bicarbonate and potassium bicarbonate. ஸோ நிறைய நெகட்டிவ் அயான்ஸ் வெளியில் வரப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரு அயானிக் இம்பேலன்ஸ் வரக்கூடாதுன்னு பிளாஸ்மாவில் இருக்கிற chlorine ions will go inside to give a balance. Okay, இதை தான் I call it as Hamburger's shift. Okay, so chloride உள்ள போகிறப்ப எனக்கு இந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அயானிக் பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி RBC அப்படியே ட்ராவல் ஆகிட்டு எங்கே வரப்போகுது, ஆல்வியோலையில் வருது. ஸோ ஆல்வியோலையில் ஸோ இந்த ரியாக்ஷனை யூ கால் இட் அஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இதை தான் நம்ம ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இதே வந்து ஆல்வியோலையில் RBC இருக்குது. இந்த RBCயில் எனக்கு HCO3 மைனஸ் இருந்துச்சா, அது இந்த H ப்ளஸ் அப்படியே RBCயில் ட்ராவல் ஆகி வந்து H ப்ளஸ்ஸாக இட் ஃபார்ம்ட் H2CO3. கரெக்டா? திருப்பி அந்த H2CO3 என்னவா டிசோசியேட் ஆச்சு, CO2 ஆகும் HO2 ஆகும். அப்படி இந்த CO2 அப்போ இந்த இடத்துல நிறைய பைகார்பனேட் பிளாஸ்மாலேருந்து உள்ளே போகிறப்ப உள்ளேருந்து குளோரின் அயான்ஸ் வெளியில் வந்துடும். ஓகே, குளோரின் அயான்ஸ் வெளியில் வந்துடும். ஸோ CO2 வந்து இட் வில் டிஃப்யூஸ் இன்டு தி ஆல்வியோலை. புரிஞ்சுதா? இந்த ரியாக்ஷனுக்குமே எனக்கு கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் தேவை. இந்த ரியாக்ஷனுக்கும் எனக்கு என்ன தேவை, கார்போனிக். இந்த ரியாக்ஷனுக்கு இல்லை, ஒரு நிமிஷம். இந்த HCO3லேருந்து CO2வும் H2ஆவும் மாறுற அந்த ரியாக்ஷனுக்கும் எனக்கு என்ன தேவை, கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் தேவை. ஓகேயா? ஓகே, கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் தேவை. ஸோ கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ்ன்ற என்சைம் ஆர்பிசியில் மட்டும்தான் இருக்குமா மேம்னா இல்லை, பிளாஸ்மாலையும் இருக்கும். ஆனால் எங்கே அதிகமாக இருக்கும், ஆர்பிசியில் அதிகமாக இருக்கும், பிளாஸ்மாவில் கம்மியாக இருக்கும். இப்படி தான் கிட்டத்தட்ட 70% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் டிரான்ஸ்போர்ட்டட். கிளியரா? இது டிஷ்யூ சைடில் என்ன நடக்குது, ஆல்வியோலை சைடில் என்ன நடக்குதுன்ற ரியாக்ஷனை காமிச்சிருக்கேன். ஓகேயா? எஸ். ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் அஸ் பைகார்பனேட்ஸ் எப்படி எனக்கு வந்து டிஷ்யூஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போயிட்டு இட் இஸ் ஃபார்மிங் ஆஸ் கார்போனிக் ஆசிட், HCO3 மைனஸ் ஆகும் H ப்ளஸ் ஆகும் டிசோசியேட் ஆகிட்டு குளோரின் உள்ளே போது, பைகார்பனேட் வெளியில் வருது. அதுக்கப்புறம் இது எங்கள் ஆல்வியோலஸில் என்ன ஆகுது, திருப்பியும் எனக்கு வந்து இந்த HCO3 மைனஸ் H ப்ளஸ் என்னவா மாறுது, H2CO3 ஆகும். அங்கே கார்போனிக் ஆன்ஹைட்ரேட்ஸ் இது CO2 ஆகும் H2ஆவும் மாற்றிட்டு CO2 இஸ் கெட்டிங் டிஃப்யூஸ் டு தி ஆல்வியோலஸ். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் அபவுட் நம்மளோட transport of
carbon dioxide is bicarbonates. So in the carbonic anhydrates, how is it helping in forward as well as reverse reaction? So forward reaction பத்தி சொன்ன, reverse reaction சொல்ல, இதுதான் நம்மளோட reverse reaction. இந்த reaction தான் நம்ம reverse reaction னு சொல்லுவோம். Okay? So carbon dioxide reacts with water to form carbonic acid, which will dissociate to form HCO3 minus and H plus. Okay, clear? So that has been explained here. Yes, so chloride shift, hamburger shift na enna sonna, bicarbonate minus HCO3 minus when it is entering or leaving the RBC, அந்த இடத்துல அந்த negative ions oda balance பண்றதுக்கு chlorine ions will go inside or come out of the RBC, which is called as chloride shift. Clear? Okay. So அடுத்து நம்ம போறது body fluids and circulation அப்படின்ற chapterல. So body fluids and circulationல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தா, first you have to know about the walls. மத்ததெல்லாம் நம்மளுக்கு தெரியும். Okay, we have 2 atria, receiving chambers, 2 ventricles, pumping chambers. Atria walls are thin compared to ventricles. Ventricles la left ventricles have even more thicker walls because left ventricles da pumping chambers. Left ventricle pumps blood to the entire body part, so adanala adoda musculature இன்னும் கொஞ்சம் thick-ஆ இருக்கும். And we have nodal musculatures இருக்கு, sinoatrial node இருக்கு, AV node இருக்கு, AV bundle இருக்கு, then we have right and left bundle and Purkinje fibers இருக்கு. So இந்த இடத்துல நம்மளுக்கு heart வந்து it's a mesodermally derived origin situated between the lungs, and it is in the size of a clenched fist. Okay, அதுல receiving chambers இருக்கு, pumping chambers இருக்கு, 2 atria, 2 ventricle, ரெண்டு atriaவையும் பிரிக்கிற interatrial septum இருக்கு, ரெண்டு ventricleயும் பிரிக்கிற interventricular septum இருக்கு, atriaவையும் ventricleயும் பிரிக்கிற atrioventricular septum, septumனா separation. So AV walls இருக்கு, semilunar walls இருக்கு. AV walls நான் இங்க கொடுத்திருக்கேன். You have 2 AV walls, tricuspid and bicuspid wall. Bicuspid valve-க்கு இன்னொரு பேர் mitral wall. Tricuspid valve எங்க இருக்கு அப்படினு கேட்டா, it is between the right atrium and right ventricle. Bicuspid or mitral wall எங்க இருக்குன்னு கேட்டா, left atrium க்கு left ventricle க்கு. Semilunar walls எங்க இருக்குன்னு கேட்டா, ஒரு pulmonary semilunar valve is inside or in the mouth of the pulmonary artery. Aortic semilunar valve எங்க இருக்குன்னா, in the mouth of the aorta. Okay, pulmonary artery எங்க இருந்து வெளியில போகும், right ventricle ல இருந்து போகும். aorta எங்க இருந்து போகும், left ventricle ல இருந்து போகும். Clear? So ஒரு quick recap தான் இது. Okay, so left ventricle ல இருந்து போறது oxygenated blood, right ventricle ல இருந்து போறது deoxygenated blood. So அடுத்து நம்ம பார்க்க போறது impulse conduction. நான் சொன்னேன் இல்லையா, SAN is called as the pacemaker of the heart. So SAN is auto excitable, அதுக்கு external stimuli ஒன்னு தேவையில்லை, it's a nodal musculature. So SAN is auto excitable, கிட்டத்தட்ட it can excite 70 to 75 times per minute. So அத்தனை தடவை on average our heart also beats 70 to 75 times per minute. So அப்போ SAN auto ignite ஆயிட்டு அந்த SAN-ல இருந்து சிக்னல் AV நோடுக்கு வரும், AV நோட்ல இருந்து AV பண்டிலுக்கு வரும், AV bundle and right and left bundle க்கு போகும், அங்க இருந்து Purkinje fibers க்கு போய் ventricles contract ஆகும். இதுதான் impulse conduction of the ventricles from SAN. Okay, so no external stimuli, auto excitable. AV bundle க்கு இன்னொரு பேர் என்ன, bundle of his. Impulse does not spread to the ventricular walls. SAN auto excite ஆகிறப்ப SAN can only contract the atria, ventricular contract பண்ண முடியாது. ventricle contract ஆகணும்னா சிக்னல் SAN-ல இருந்து எங்க வரணும், AV நோடுக்கு வரணும். AV-ல இருந்து எங்க போணும், AV bundle-க்கு போணும். AV bundle-ல இருந்து எங்க போணும், right and left bundle போணும். அங்க இருந்து Purkinje fibers போய் entire ventricles-உம் contract ஆகும். Clear? So இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது cardiac cycle. So cardiac cycleன்றது rotation நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டார்டிங் எண்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் படிக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நான் வைக்கிறேன், விச் இஸ் ஜாயிண்ட் டயஸ்டோல். ஸோ என்டையர் கார்டியாக் சைக்கிள் எவ்வளோ நேரம் எடுக்கும், ஒரு கார்டியாக் சைக்கிள் 0.8 செகண்ட்ஸ். எவ்வளோ, 0.8 செகண்ட்ஸ். இந்த 0.8 செகண்ட்ஸை நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்டாக பிரிஞ்சிருக்கோம். தட் இஸ் ஏட்ரியல் சிஸ்டோல். சிஸ்டோல்னா என்ன, கான்ட்ராக்ஷன், அது என்னன்னு சொல்லலாம், டீபோலரைசேஷன்னு சொல்லலாம். ventricular systole, ventricular contraction or ventricular depolarization.
joint diastole relaxation, becoming very repolarized or relax ஆன ஒரு ஸ்டேட். ஸோ இந்த 3 ஸ்டேஜ் தான் நம்ம கார்டியாக் சைக்கிளில் படிக்க போகிறோம். இங்கே இன்னொரு ஸ்டேஜ் நம்ம படிக்க போகிறோம், which will be ventricular diastole, which will be ventricular diastole. ஓகே, ventricular diastole. ஸோ இப்போ இந்த கார்டியாக் சைக்கிளில் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்க போகிற பாயிண்ட்ஸ் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, அந்தந்த ஜாயிண்ட் டயஸ்டோல் என்னெல்லாம் நடக்கும், ஏட்ரியல் சிஸ்டோல் என்னெல்லாம் நடக்கும், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் என்னெல்லாம் நடக்கும், வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் என்னெல்லாம் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜாயிண்ட் டயஸ்டோல்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஹார்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக எவ்வளோ நேரம் இருக்கும்னு கேட்டால் 0.4 செகண்ட்ஸ்க்கு என்னோட ஹார்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். எந்த மட்டும் இல்லை, எல்லாருதும். ஸோ ஏட்ரியாவும் ரிலாக்ஸாக இருக்கும், வென்ட்ரிகுலும் ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ வந்து எனக்கு பேசிவாக ஏட்ரியாவிலேருந்து வீனா காவாலேருந்து ரைட் ஏட்ரியமுக்கும் பல்மனரி வெயின்லேருந்து லெஃப்ட் ஏட்ரியமுக்கும் பிளட் வரும். பிளட்டு ஏட்ரியாலேருந்து வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு பேசிவாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். கிட்டத்தட்ட 70% ஆஃப் பிளட் இப்படி பேசிவாக டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போது எனக்கு எந்தெந்த வால்ஸ் ஓப்பனாக இருக்கும், எந்தெந்த வால்ஸ் க்ளோஸாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏவி வால்ஸ், அதாவது ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிட் வால் ஓப்பனாக இருக்கும், செமிலூனார் வால் க்ளோஸாக இருக்கும். அதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பைகாஸ்பிட் ட்ரைகாஸ்பிட் ஓப்பன், செமிலூனார் வால் க்ளோஸ். 70% ஆஃப் பிளட் மூவ் ஃப்ரம் ஏட்ரியா டு வென்ட்ரிக்கிள். ஏன்னா there will be less pressure. என்டையர் ஹார்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கிறப்ப மொத்த ஹார்ட்டோட ப்ரெஷரும் எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். கிளியரா? அடுத்த ஸ்டேஜ் என்ன, ஏட்ரியல் சிஸ்டோல். அது சிஸ்டோல்னா என்ன, கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஏட்ரியா. அதுக்கான அர்த்தம் சான் ஆட்டோ எக்ஸைட் ஆயிடுச்சு. சான் ஆட்டோ எக்ஸைட் ஆகி 2 ஏட்ரியாவையும் கான்ட்ராக்ட் பண்ணிருச்சு. ஸோ 2 ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகிறப்ப எனக்கு என்ன ஆகுது, மீதி 30% ஆஃப் பிளட்டும் ஸ்குவீஸ் பண்ணி வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு புஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் என்னென்ன வால்ஸ் ஓப்பனாக இருக்குது, என்னென்ன க்ளோஸாக இருக்குன்னா, ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிட் ஓப்பனாக இருக்குது, செமிலூனார் வால்ஸ் க்ளோஸ்டாக இருக்குது. அதே தான். ஓகே, இது எவ்வளோ நேரத்துக்கு நடக்குதுன்னா 0.1 செகண்டுக்கு நடக்குது. ஸோ மொத்த பிளட்டும் இட் ஹேஸ் கம் டு தி வென்ட்ரிக்கிள்ஸ். ஸோ எனக்கு இப்போது there was more pressure in the atria which squeezed the blood into the ventricle. நடந்துருச்சா? அடுத்து எனக்கு நடக்க போகிறது வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆக போகிறது, ரைட்டும் லெஃப்ட்டும். ஸோ அது எவ்வளோ நேரத்துக்கு நடக்கும்னா 0.3 செகண்ட்ஸ்க்கு நடக்குது. ஸோ ரைட் வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகிறப்ப எனக்கு பிளட்டு பல்மனரி ஆர்ட்ரி வழியாக லங்ஸுக்கு போகணும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகிறப்ப பிளட்டு, அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட்டு அயோட்டா மூலியமாக பாடி பார்ட்ஸ்க்கு போகணும். ஸோ அப்போ வென்ட்ரிக்கிள்ஸ் இப்படி ப்ரெஷர் கீழே கொடுக்குறப்ப, ஏட்ரியா மேலே எப்படி இருக்குது, வென்ட்ரிக்கிள் கீழே எப்படி இருக்குது, வென்ட்ரிக்கிளில் ப்ரெஷர் கொடுக்குறப்ப வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ரிவர்ஸ் ஃப்ளோ ஆஃப் பிளட் ஏட்ரியாவுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக ஏவி வால்ஸ் க்ளோஸ் ஆகிடும். ஏவி வால்ஸ் க்ளோஸ் ஆகிடும். கேட்குதா? வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்போ ஏவி வால்ஸ் க்ளோஸ் ஆகிடும். அந்த க்ளோஷர் ஆஃப் ஃபர்ஸ்ட் சவுண்ட் இஸ் தி லப் சவுண்ட். அந்த ஏவி வால்ஸ் க்ளோஸ் ஆகிறப்ப எனக்கு வர சவுண்ட் தான் லப் சவுண்ட். அப்போ ஏவி வால்ஸ் க்ளோஸ் ஆகிட்டா ஆப்வியஸாக அந்த வென்ட்ரிக்கிள் ப்ரெஷர்னால செமிலூனார் வால்ஸ் ஓப்பன் ஆகிட்டு எனக்கு பிளட் வில் கோ அவுட் ஆஃப் தி ஹார்ட். ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் பல்மனரி ஆர்ட்ரி வழியாக லங்ஸுக்கும், லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் அயோட்டா வழியாக ஆக்சிஜனேட்டட் பிளட் பாடி பார்ட்ஸ்க்கும் போகும். புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். ஸோ அதுதான் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். வென்ட்ரிக்கிள் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போத் ஏட்ரியா அண்ட் வென்ட்ரிக்கிள் ஜாயிண்ட் டயஸ்டோலுக்கு போகும். வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகிறப்ப, ஜாஸ்தி ப்ரெஷரில் இருந்த வென்ட்ரிக்கிள் இப்படி ரிலாக்ஸ் ஆகிறப்ப எனக்கு வந்து செமிலூனார் வால்ஸ் க்ளோஸ் ஆகிடும், ஏவி வால்ஸ் ஓப்பன் ஆகும். ஆனால் ஏவி வால்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான ரீசன் வென்ட்ரிக்கிளோட ப்ரெஷர் குறையறதுனாலயா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் முக்கியமான ரீசன் இல்லை. முக்கியமான ரீசன் என்னன்னா, ஏவி வால்ஸ் இப்படி க்ளோஸாக இருக்கிறப்ப ஏட்ரியா இஸ் த ரிசீவிங் சேம்பர் இல்லையா, வீனா காவா மூலியமாகவும் பல்மனரி வெயின் மூலியமாகவும் எனக்கு ஏட்ரியாவில் பிளட் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ ஏட்ரியாவோட வால்ஸில் ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகும். அந்த ப்ரெஷர்னால தான் எனக்கு என்ன ஓப்பன் ஆகுது, ஏவி வால்ஸ் ஓப்பன் ஆகுது. செமிலூனார் வால்ஸ் க்ளோஸ் ஆகிற அந்த சவுண்ட் தான் டப் சவுண்ட். ஸோ வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகிறப்ப எனக்கு க்ளோஷர் ஆஃப் செமிலூனார் வால் நடக்கும். அதுதான் எனக்கு செகண்ட் ஹார்ட் சவுண்ட் விச் இஸ் டப். ஃபர்ஸ்ட் ஹார்ட் சவுண்ட் லப், செகண்ட் ஹார்ட் சவுண்ட் டப். கிளியரா?
புரிஞ்சுதா? ஸோ அதுதான் entire cardiac cycle. Okay, cardiac cycle, joint diastole 0.4 seconds, atrial systole 0.1 second, ventricular systole 0.3 second, ventricular diastole. Okay, so stroke volume அப்படின்றது amount of blood that is going out of the ventricle. So average நம்ம left ventricle ஓட கணக்கு தான் எடுப்போம், which is approximately 70 ml. 70 ml per beat. Minute in கொடுத்தா அந்த வேல்யூ தப்பு. Stroke volume is 70 ml per beat or per cardiac cycle. Okay, ஒரு beat 0.8 seconds இல்லையா? So அப்போ சில சமயம் questionஸ்ல உனக்கு stroke volume அப்படின்றத டைரக்டாக கொடுக்காம அவங்க end diastole volume, end systole volume ரெண்டு கொடுப்பாங்க. அதாவது blood ஹார்ட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு டோட்டலாக. இப்போ ஹார்ட்டில் ஒரு 100 ml ஆஃப் பிளட்டு இருந்துச்சு, ஹார்ட்டை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறமா மீதி எவ்வளோ இருந்துச்சு, ஹார்ட்டை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறமா மீதி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணால் எவ்வளோ வெளியில் போச்சுன்னு தெரிஞ்சிடும் இல்லையா, பேசிக் மேக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி டைரெக்டாக கொடுக்காம இப்படி கொடுப்பாங்க, எண்ட் டயஸ்டோல் வால்யூம், எண்ட் சிஸ்டோல் வால்யூம். அதாவது வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறமா ஹார்ட்டை விட்டு பிளட் வெளியில் போனதுக்கு அப்புறம் மீதி எவ்வளோ இருந்துச்சு, எண்ட் சிஸ்டோல் வால்யூம். அந்த மாதிரி ரெண்டு வால்யூம் கொடுத்து எவ்வளோ ஹார்ட்டை விட்டு எவ்வளோ பிளட் வெளியில் போச்சு அப்படின்றது தான் ஸ்ட்ரோக் வால்யூமாக நம்ம கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கார்டியாக் அவுட்புட்ன்றது என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரோக் வால்யூம் இன்ட்டு ஹார்ட் ரேட். ஸோ கார்டியாக் அவுட்புட்டும் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் வால்யூமை நான் சொன்ன மாதிரி எண்ட் டயஸ்டோல் வால்யூம் மைனஸ் எண்ட் சிஸ்டோலிக் வால்யூம்னு கொடுத்து ஸ்ட்ரோக் வால்யூம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா போட்டு நம்ம ஹார்ட் ரேட்டை கண்டுபிடிக்கலாம். ஓகேயா? இல்லை டைரெக்டாக ஸ்ட்ரோக் வால்யூம் ஹார்ட் ரேட் கொடுத்து கார்டியாக் அவுட்புட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ 1 heart beat is 1 cardiac cycle. Heart rate is equal to number of beats per minute. அப்போ ஹார்ட் ரேட் எவ்வளோ, ஹார்ட் ரேட் தான் 70 to 75 times heart beats per minute. ஆனால் நம்ம கார்டியாக் ஸ்ட்ரோக் வால்யூமை பர் பீட்னா சொல்லணும். ஓகே, இட் இஸ் தி வால்யூம் ஆஃப் blood pumped out of each ventricle during 1 cardiac cycle. So 70 ml per beat ன்னு சொல்லலாம், or per cardiac cycle ன்னு சொல்லலாம், or per cardiac cycle. புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே, ஸோ அடுத்து we are moving into double circulation. ஸோ டபுள் சர்க்குலேஷனுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, which is ECG, எலக்ட்ரோகார்டியோகிராஃப். எலக்ட்ரோகார்டியோகிராஃப் அப்படின்றது அந்த டிவைஸ், எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படின்றது தான் அந்த கிராஃபு. ஸோ அந்த கிராஃப் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா இப்படி வந்து இப்படி இருக்கும். அதில் இது P Q R S T அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே ஐ எம் கோயிங் டு கனெக்ட் இட் வித் தி கார்டியாக் சைக்கிள். ஸோ இந்த இடத்துல இந்த P அப்படின்றது என்னன்னா ஏட்ரியல் சிஸ்டோல். அது என்னது? ஏட்ரியல் சிஸ்டோல். அது எவ்வளோ நேரத்துக்கு நடக்கும்? 0.1 செகண்டுக்கு நடக்கும். ஸோ இந்த இடத்துல சான் என்ன ஆகுது? சான் ஆட்டோ எக்ஸைட் ஆகிட்டு ஏட்ரியாவை கான்ட்ராக்ட் பண்ணுற அந்த ஒரு வேவ் தான் P வேவ். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது QRS வேவ். QRS வேவ் அப்படின்றது ventricular systole, ventricular contraction, ventricular systole, which is for 0.3 seconds. ஓகே, இந்த இடத்துல இந்த Q ஒரு ட்ராப் வருது இல்லையா, அதாவது நம்மளுக்கு சான்லேருந்து ஏவிஎன் போகிற அந்த டைம், ஏவிஎன்லேருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸுக்கு சிக்னல் வரப்போ there will be a mild drop. அந்த ஒரு it is working on the principle of galvanometer. ஸோ அப்போது எது ஹை இன்டென்சிட்டி இருக்கோ அதை கேப்சர் பண்ணும். இந்த இடத்துல லைட்டாக டவுன் ஆகிட்டு
bundle of right and left bundle க்கு signal போயிட்டு Purkinje fibers க்கு போகிறப்ப ventricle strong contract ஆகிறப்ப வர peak தான் QRS. so அது 0.3 seconds க்கு நடக்கும். ஓகே, இந்த peak எத்தனை QRS wave ஒரு ECG ல எத்தனை QRS wave இருக்கும், it is equal to number of beat. number of QRS is equal to number of heartbeat. அதுக்கு அடுத்து எனக்கு T இருக்கு இல்லையா, இந்த T வந்து ventricular diastole or ventricular repolarization. so once அந்த ventricle relax ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த red color point தான் I call it as end of T wave. so end of T wave. அப்போ T wave end க்கு வரப்ப I call it as end of systole. heart ஓட எல்லா கான்ட்ராக்ஷனும் ரிலாக்ஸ் ஆகி ஹார்ட் எந்த ஸ்டேட்ல இருக்கு, ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஹார்ட் போக போறது எந்த ஒரு ஸ்டேட், இந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட் இஸ் நத்திங் பட் ஜாயிண்ட் டயஸ்டோல். அந்த ஸ்டேட் தான் ஜாயிண்ட் டயஸ்டோல். ஸோ எண்ட் ஆஃப் T wave இஸ் எண்ட் ஆஃப் சிஸ்டோல். இதுதான் ECG. புரிஞ்சுதா? கிளியரா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்றீங்களா? டீம் ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்றாங்களா? கிளியரா? ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். எஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ECGல நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ P wave, QRS wave, T wave. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டபுள் சர்க்குலேஷன். டபுள் சர்க்குலேஷனில் பல்மனரி சர்க்குலேஷன் இருக்குது, சிஸ்டமிக் சர்க்குலேஷன் இருக்குது. பல்மனரி சர்க்குலேஷன் which is related to lungs. systemic circulation is body parts. இல்லையா, பாடி பார்ட்ஸ்க்கு எனக்கு சர்க்குலேஷன் நடக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக பார்க்க போகிறோம். பல்மனரி சர்க்குலேஷன். ஸோ ஹார்ட்டை வந்து நம்ம இப்படி 4 சேம்பராக பிரிச்சுக்கிறோம். இந்த 4 சேம்பரில் ரைட் ஏட்ரியம்க்கு எனக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். டீஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு எது கேரி பண்ணிட்டு வருது? வீணா காவா. ஓகே, ஸோ அதுலேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு போய் ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து எனக்கு பல்மனரி ஆர்ட்ரி வழியா எங்கே போகுது? லங்ஸுக்கு போகுது. பல்மனரி ஆர்ட்ரி வழியா லங்ஸ்க்கு போகுது. ஸோ இது வந்து இதுவுமே டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான். அந்த பிளட்டு திருப்பியும் லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் ஆயிட்டு பல்மனரி வெயின் வழியா இது ஆக்சிஜனேட்டட் பிளட். ஆக்சிஜனேட்டட் பிளட் பல்மனரி வெயின் வழியா ஹார்ட்டுக்கு வந்துடுது. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு சர்க்குலேஷனை பிளட் ஹார்ட்டை விட்டு வெளியில் போகிற இடத்துலேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் பல்மனரி ஆர்ட்ரி வழியாக வெளியில் போய் லங்ஸ்க்கு போயிட்டு லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட் ஆகி பல்மனரி வெயின் வழியாக எனக்கு லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வர அந்த சர்க்குலேஷன் தான் பல்மனரி சர்க்குலேஷன். ஸோ பல்மனரி சர்க்குலேஷன் PCன்னு போடுறேன். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரைட் வென்ட்ரிக்கிள் அண்ட் ends in left atrium. starting right ventricle. எங்க end? left atrium. This is pulmonary circulation because here the oxygenation is happening in the lungs. அடுத்து நம்ம பார்க்க போற circulation systemic circulation. So systemic circulation என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு oxygenated blood அயோட்டா மூலமா oxygenated blood வந்து அயோட்டா மூலமா பாடி பார்ட்ஸுக்கு போயிட்டு பாடி பார்ட்ஸ்ல இருந்து வீனா காவா மூலமா டீஆக்சிஜனேட்டட் blood வந்து எனக்கு எங்க வருது? ரைட் ஏட்ரியம்க்கு வருது. ஸோ அப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல ஸ்டார்ட் ஆகி ரைட் ஏட்ரியம்ல எண்ட் ஆகிற அந்த சர்க்குலேஷன் தான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். புரிஞ்சுதா? கிளியரா? ஸ்டார்ட் பண்றது வென்ட்ரிக்கிள்ல இருந்தா எப்பயும் ஸ்டார்ட் பண்ணும். ரைட் வென்ட்ரிக்கிள்ல ஸ்டார்ட் ஆகி லெஃப்ட் ஏட்ரியம்ல முடியறது பல்மனரி சர்க்குலேஷன்.
லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல ஸ்டார்ட் ஆகி ரைட் ஏட்ரியத்தில் முடியுறது சிஸ்டமிக் சர்க்குலேஷன். புரிஞ்சுதா? கிளியரா? ஓகேயா? டக்குன்னு ஒரு தம்ஸ் அப் ஹார்ட் போடுங்க. புரிஞ்சுதுன்னா ஃபயர் 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 ஃபயர், குவிக் குவிக். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா excretory products and elimination. So excretory products and eliminationல நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் யூரின் ஃபார்மேஷன். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். ஸோ அப்போ யூரின் ஃபார்மேஷனில் 3 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா glomerular filtration. செகண்ட் ஸ்டெப் tubular reabsorption. இன்னொரு ஸ்டெப் tubular secretion. இந்த glomerular filtration அப்படின்றத you can also call it as ultrafiltration. filtration அப்படின்னு நடக்கிறது வெறும் glomerulusல தான் நடக்கும். glomerulusல மட்டும்தான் என்ன நடக்கும்? filtration நடக்கும். மற்ற இடத்துல reabsorption and secretion தான் நடக்கும். ஓகேயா? ஸோ excretion முடிச்சுட்டு ஒரு 5 minutes break எடுத்துக்கலாம். ஓகே, excretion முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பிரேக் கேட்குறாங்களா டீம்? ஓகே, ஸோ நம்ம வந்து excretion முடிச்சுட்டு வேணா ஒரு 5 minutes. ஓகே, ஸோ அப்போது glomerular filtration is also called as ultrafiltration. filtration அப்படின்னு நடக்கிறது எங்க? glomeruluஸ்ல தான். tubular reabsorption நடக்கும். tubular reabsorptionனா reabsorb into the reabsorbed into the blood from tube. Reabsorb into the blood from tube. Secretion na secrete into the tube from blood. bloodல இருந்து bloodனா blood vesselல இருந்து secrete into the tube. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற glomerular filtration. glomerular filtration வந்து இதுதான் போகணும் இதுதான் போகக்கூடாது அப்படின்னு இருக்கிற ஒரு சூஸியாக இருக்கிற ஒரு ப்ராசஸ் கிடையாது. நான் செலக்டிவ் ப்ராசஸ் தான். அப்போ அந்த ஃபில்ட்ரேஷன் எப்படி நடக்குதுன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ ப்ரெஷர் பேஸ்ட் ஃபில்ட்ரேஷன் தான். எனக்கு glomerulus அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் அ டஃப் ஆஃப் கேப்லரி. ஓகே, இந்த glomerulus is made up of tuft of capillary. அதில் வந்து உள்ள வரது தெளிவாக பாரு, உள்ள வரது அஃப், வெளியில் போகிறது எஃப். அஃபரண்ட் ஆர்டீரியோலா உள்ள வந்து ஒரு டஃப் ஆஃப் கேப்லரி ஆகி திருப்பி எஃபரண்ட் ஆர்டீரியோலா வெளியில் போகும். அஃபரண்ட் ஆர்டீரியோல் இன்னும் கொஞ்சம் வைடாக இருக்கும். எஃபரண்ட் வந்து நேரோவாக இருக்கும். ஸோ வைடான இடத்துல இருந்து திருப்பியும் நேரோவான இடத்துக்கு போகிறதுனால தேர் வில் பி அ ப்ரெஷர் கிரியேட்டட் விச் இஸ் ஆக்சுவலி டூயிங் திஸ் ஃபில்ட்ரேஷன். அது மட்டும் இல்லாமல் தேர் இஸ் ஆல்சோ ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட glomeruluம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பவுமன்ஸ் கேப்சூல். பவுமன்ஸ் கேப்சூலோட ஒரு லைன் வந்து அப்படியே நம்மளோட glomerulus இப்படி லைன் பண்ணியிருக்கும். ஓகே, தட் இஸ் தி பவுமன்ஸ் கேப்சூலோட அவுட்டர் வால். ஓகே, கேப்பிலரிஸில் நம்மளுக்கு வந்து இந்த பவுமன்ஸ் கேப்சூலும் இந்த glomeruluக்கும் நடுவில் we have ஸ்பெஷல் டைப் ஆஃப் அந்த பவுமன்ஸ் கேப்சூலோட எபித்தீலியல் செல்ஸ் தான் போடோசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட் மீ ஜஸ்ட் ஷோ, அதுக்கப்புறம் இதுக்கு வர நம்ம போடோசைட்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ட்ரேஷன்ஸ் லிஸ்ட் த எபித்தீலியல் செல்ஸ், பவுமன்ஸ் கேப்சூலோட எபித்தீலியல் செல்ஸ் வந்து இட் இஸ் அரேஞ்ச்ட் இன் அ இன்ட்ரிகேட் மேனர். ஸோ அது அரேஞ்ச் ஆகிருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி இப்போ செல்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா, அப்படி அரேஞ்ச் ஆகி இல்லாமல் இட் வில் பி ஒரு செல் இப்படி இருக்கும், ஒரு செல் இப்படி இருக்கும், ஒரு செல் இப்படி இருக்கும். ஸோ இந்த நடுவில் சில பல கேப் ஃபார்ம் ஆகும். இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் இன்ட்ரிகேட் மேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த glomeruluல உருவாகிற ப்ரெஷர்னால
இந்த ஹோல்ஸ் வழியா சில ஐட்டம்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகும். அந்த எஸ்கேப் ஆகி எங்கே கலெக்ட் ஆகும்னு கேட்டால் பவுமன்ஸ் கேப்சூலில் கலெக்ட் ஆகும். எந்த இதில்? இந்த இடத்துல கலெக்ட் ஆகும். ஓகேயா? ஸோ இப்போ பாருங்கள், ஆன் அன் ஆவரேஜ் கிட்டத்தட்ட ஹார்ட்டை விட்டு வெளியில் வர பிளட் கார்டியாக் அவுட்புட் எவ்வளோ பார்த்தோம்? 5000 ml பார்த்தோம், 5040 ml. அதில் 1/5 தான் 1000 to 1200 ml தான் எனக்கு கிட்னிக்கு ஃபில்டர் ஆகிறதுக்கு வருது. ஸோ அதில் வந்து அதுதான் ரீனல் பிளட் ஃப்ளோ. ரீனல்னாவே இட் இஸ் ரிலேட்டட் டு கிட்னி. ஸோ அதில் 1/5 ஆஃப் த பிளட் விச் இஸ் பம்ப்ட் அவுட் ஆஃப் தி ஹார்ட் இஸ் ரீச்சிங் த கிட்னி ஃபார் ஃபில்ட்ரேஷன். அதில் வந்து glomerular filtration இஸ் அ நான் செலக்டிவ் ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் எனக்கு ஃபில்ட்ரேஷன் நடக்கிறதுக்கான ரீசன் பிகாஸ் ஆஃப் தி ஹை பிளட் ப்ரெஷர். ஹை பிளட் ப்ரெஷர்னால தான் அது நடக்குது. அப்புறமா இன்னொன்று, த glomerular filtrate, அந்த பவுமன்ஸ் கேப்சூலில் கலெக்ட் ஆகிற ஃபில்ட்ரேட் கண்டெய்ன்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் அதர் யூரியா இருக்குது, யூரிக் ஆசிட் இருக்குது, கிரியாட்டின், அமினோ ஆசிட்ஸ், குளுக்கோஸ், சோடியம்னு. ஏன்னா அது செலக்டிவ் ப்ராசஸ் கிடையாது. அந்த ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கேப் வழியாக என்னெல்லாம் எஸ்கேப் ஆகலாமோ அது எல்லாமே எஸ்கேப் ஆகி எங்கே வந்துடுது? பவுமன்ஸ் கேப்சூலில் வந்துடுது. ஸோ பவுமன்ஸ் கேப்சூலில் அதனால தான் glomerular filtration ரேட் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 180 liter of filtrate is collected in the Bowman's capsule, which is 125 ml per minute. ஒரு மினிட்டுக்கு 125 ml filtrate collect ஆகுது, which is 180 liter per day. ஆனால் இதிலேருந்து எனக்கு யூரின் ஃபார்ம் ஆகிறது 1.5 liter per day. ஸோ 1.5 liter தான் யூரின் கலெக்ட் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 99% is been reabsorbed. கரெக்டா? ஓகே. ஸோ ஃபில்ட்ரேஷன் மெம்பரைன் என்னது? இப்போ டிஃப்யூஷன் மெம்பரைன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஃபில்ட்ரேஷன் மெம்பரைன் இஸ் மேட் அப் ஆஃப் கேப்பிலரி எண்டோத்தீலியம். அதாவது அந்த கிளாமருலஸோட எண்டோத்தீலியம், கேப்பிலரியோட பேஸ்மெண்ட் மெம்பரைன் அண்ட் இன்னர் வால் ஆஃப் பவுமன்ஸ் கேப்சூல். பவுமன்ஸ் கேப்சூலோட இன்னர் வாலில் யூ ஹாவ் ஸ்பெஷல் செல்ஸ். இன்னர் வால், சாரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியாமல் எக்ஸ்டீரியர்னு வந்துச்சு, இல்லை, இன்னர் வால் ஆஃப் பவுமன்ஸ் கேப்சூல். இன்னர் வால் ஆஃப் பவுமன்ஸ் கேப்சூல் தான் இட் இஸ் அரேஞ்ச்ட் வித் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் கால்ட் அஸ் epithelial cells called as podocytes. ஓகேயா? கிளியரா? ஸோ அந்த போடோசைட்ஸ் வழியாக தான் எனக்கு என்ன கலெக்ட் ஆகுது? ஃபில்ட்ரேட் வந்து பவுமன்ஸ் கேப்சூலில் கலெக்ட் ஆகுது. blood is finely filtered. எல்லாமே ஆல் த கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் பிளாஸ்மா, பிளாஸ்மாவில் இருக்கிற எல்லாமே ப்ரோட்டீன்ஸை தவிர இட் வில் பாஸ் இன்டு தி lumen ஆஃப் பவுமன்ஸ் கேப்சூல். ஓகேயா? Only micromolecules and water present in the blood forms the filtrate. So glomerular filtrate என்னன்னு சொல்றான்? blood without blood cells தான் என்னது? RBC, WBC, platelets. இந்த எதுவுமே இருக்காது. and plasma proteins. இதை தவிர மற்றது எல்லாமே எங்கே கலெக்ட் ஆகிடும்? இந்த பவுமன்ஸ் கேப்சூலில் கலெக்ட் ஆகிடும். அது எவ்வளோ கலெக்ட் ஆகிறோம்? glomerular filtration ரேட் என்ன? 180 liter per day or 125 ml per minute. அவ்வளோ ஃபில்ட்ரேட் கலெக்ட் ஆகும். அதில் இருந்து நம்மளுக்கு ரீஅப்சார்ப்ஷன், செக்ரீஷன்லாம் நடக்க போகுது. ஸோ டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன் கம்பேர்ட் டு த ஃபில்ட்ரேட் ஃபார்ம்ட், யூரின் 1.5 liter தான் ஃபார்ம் ஆகுது. கிட்டத்தட்ட 99% வந்து திருப்பியும் என் உடம்பே எடுத்துக்குது. அதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்? டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன். டியூப்லேருந்து திருப்பியும் பிளட்டுக்குள்ளே. ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் செலக்டட் மெட்டீரியல்ஸ் டேக்ஸ் பிளேஸ். ஃபில்ட்ரேட் எங்கே இருக்குது? டியூப்பில் இருக்குது. இன்டு தி பிளட். ஸோ பர்டிகுலர் கேப்பிலரிஸ் அப்படின்றது பிசிடி டிசிடியை சுற்றி இருக்கிற, அதாவது எஃபரண்ட் ஆர்டீரியோலேருந்து பிரிகிற ஒரு கேப்பிலரி. திருப்பி அந்த பர்டிகுலர் கேப்பிலரியிலேருந்து பிரிகிற ஒரு மைன்யூட் பிளட் வெசல் தான் வாசா ரெக்டா. அது எதை சுற்றி இருக்கும்? லூப் ஆஃப் ஹென்லியை சுற்றி இருக்கும். லூப் ஆஃப் ஹென்லி எங்கே இருக்கும்? மெடியூலாக்குள்ளே இருக்கும். பிசிடி டிசிடி எங்கே இருக்கும்? கார்டெக்ஸில் இருக்கும். ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் செலக்டட் மெட்டீரியல்ஸ் டியூப்லேருந்து பிசிடியிலேருந்து டிசிடியிலேருந்து பர்டிகுலர் கேப்பிலரிக்குள்ளேயும்
லூப் ஆஃப் ஹென்லியிலேருந்து வாசா ரெக்டாக்குள்ளேயும் ரீஅப்சார்ப் ஆக போகுது. ஸோ ரீஅப்சார்ப்ஷனில் எனக்கு ஆக்டிவாகவும் பாசிவாகவும் நான் ரீஅப்சார்ப் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப தேவையான விஷயங்களாக இருந்தால் கான்சென்ட்ரேஷன் கிரேடியண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நான் திருப்பி எடுத்துக்கணும். ஆக்டிவாக காசு கொடுத்தாவது எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிறது எதுன்னு கேட்டால் குளுக்கோஸ் அண்ட் அமினோ ஆசிட் 100% ரீஅப்சார்ப் ஆகணும். ஓகேயா? பாசிவாக நைட்ரோஜினியஸ் வேஸ்ட்டும் வாட்டரும் ரீஅப்சார்ப் ஆகும். திருப்பி அது லேட்டர் பார்ட்ஸ் ஆஃப் டியூப்யூலேருந்து இட் வில் திருப்பி டியூப்யூக்கு வந்துடும் லேட்டர் பார்ட்ஸ் ஆஃப் த டியூப்ல. ஓகேயா? ஸோ டியூபுலர் எபித்தீலியல் செல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ். கியூபாய்ட் பிசிடியில் இருக்கிறது பிரஷ் பார்டர் கியூபாய்டல் எபித்தீலியம், டிசிடியில் இருக்கிறதும் கியூபாய்டல் எபித்தீலியம். இது காலம்னர் எபித்தீலியம் நம்மளோட கலெக்டிங் டக்டில் இருக்கும். ஓகேயா? ஸோ ஆக்டிவாவோ பாசிவாவோ எனக்கு ரீஅப்சார்ப் ஆகிடும். ஓகேயா? அட் எனி காஸ்ட் குளுக்கோஸ் அமினோ ஆசிட்லாம் என் பாடிக்கு தேவை, அதை நான் ரீஅப்சார்ப் பண்ணிக்கணும். திஸ் டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி அப் ஏரோன்னு காமிச்சது இன்டு த டியூப், இப்படி அவுட் ஏரோ காமிச்சது இன்டு தி பிளட். இது வந்து இன்டு டியூப். ஓகே? ஸோ டியூபுக்குள்ள எனக்கு H+ NH3 போகுது. டியூப்ல இருந்து பிசிடிலேருந்து என்னெல்லாம் ரீஅப்சார்ப் ஆகுது? பைகார்பனேட், சோடியம் குளோரைட், வாட்டர், K+ எல்லாம் ரீஅப்சார்ப் ஆகுது. ஓகேயா? அதே மாதிரி டிசிடியில் இது செக்ரீஷன், இது செக்ரீஷன், இது அப்சார்ப்ஷன், ரீஅப்சார்ப்ஷன். ஓகேயா? இது அப்சார்ப்ஷன் இன்டு தி பிளட். ஸோ NaCl, வாட்டர், பைகார்பனேட்ஸ்லாம் ரீஅப்சார்ப் ஆகுது. H+ K+லாம் செக்ரீட் ஆகுது. டிசெண்டிங் லிம்பை விட்டு டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி இஸ் பெர்மியபிள் டு வாட்டர், ascending limb is permeable to electrolyte. ஓகேயா? into the medullary interstitium. ஸோ இந்த இடத்துல some amount of K+, இங்கேயுமே K+, H+ கலெக்டிங் டக்ட்லேருந்து உள்ளே போகும் into secrete into the tube. இதுவும் செக்ரீட் ஆகும். ஸோ இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே கலெக்டிங் டக்ட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் யூரியா வெளியில் வந்து thin limb of ascending limb of loop of Henle-குள்ள போகும். ஓகே? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது tubular secretion. செக்ரீஷன்னா என்ன சொன்னேன்? திருப்பியும் into the tube. So the tubular cells selectively secrete K+, H+ and ammonia. இங்கே காமிச்சேன் இல்லையா? K+, H+, ammonia இதெல்லாம் வந்து it is secreting into the tube. எங்கேருந்து? பிளட்ல இருந்து. helps in எதுக்காக அது தேவை? to maintain ionic and acid base balance of the body. ஸோ இங்கே இந்த டயக்ராம் பாரு. இந்த டயக்ராமில் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து டியூப். டியூபியூல்னா என்னது? பிசிடி, டிசிடி, பவுமன்ஸ் கேப்சூல்லேருந்து டியூப். இந்த ரெட் கலரில் காமிச்சிருக்கிறது பர்டிகுலர் கேப்பிலரி. ஸோ அப்போது எனக்கு இங்கே என்ன ஆகுது? இங்கே ரீஅப்சார்ப் ஆகுது. இங்கே என்ன ஆகுது? செக்ரீட். இங்கே என்ன ஆகுது? இது ரீஅப்சார்ப். இங்கே என்ன ஆகுது? செக்ரீட். ஸோ பர்டிகுலர் கேப்லேருந்து டியூபுக்குள்ளே போகிறது செக்ரீட், டியூப்லேருந்து பர்டிகுலர் கேப்லரிக்குள்ளே வர்றது ரீஅப்சார்ப். ஸோ பிசிடியில் 70 to 80% ஆஃப் வாட்டர் எலக்ட்ரோலைட்ஸ்லாம் ரீஅப்சார்ப் ஆகும். கிட்டத்தட்ட 100% ஆஃப் குளுக்கோஸ் அமினோ ஆசிட்லாம் ரீஅப்சார்ப் ஆகும். டியூபுக்குள்ளே செக்ரீட் ஆகும். என்ன செக்ரீட் ஆகும்? கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் H+ அமோனியா செக்ரீட் ஆகும். இருக்கா? H+ அமோனியா செக்ரீட் ஆகும். தெரியுதா? H+ அமோனியா செக்ரீட் ஆகும். எங்கே செக்ரீட் ஆகும்? into the PCT. Okay? PCT helps in regulating the pH and ionic balance by selective secretion of H+ and ammonia. So அப்போ reabsorption, secretion இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த PCTல ஒரு ஃபில்ட்ரேட் இருக்கும் இல்லையா? அதோட ஆஸ்மோலாரிட்டியும்
பிளட்டோட ஆஸ்மோலாரிட்டியும் சேமாக இருக்கும். எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 300 மில்லி ஆஸ்மோல் பர் லிட்டர். ஸோ பிசிடியில் ரீஅப்சார்ப்ஷன் அண்ட் செக்ரீஷனாக நடந்ததுக்கு அப்புறம் இட் வில் பி ஐசோடானிக் டு பிளட். பிளட்டுக்கு சேமாக இருக்கும். இட் ரிமைன்ஸ் ஐசோடானிக் டு பிளட். இதுவே அடுத்து நீங்கள் வந்து லூப் ஆஃப் ஹென்லி பார்த்த அப்படின்னா டிசெண்டிங் லிம்ப்லேருந்து வாட்டர் வெளியில் வரும். அசெண்டிங் லிம்ப், இதுதான் அசெண்டிங் லிம்ப். மேலே போகிறது அசெண்டிங் லிம்ப், கீழே வருது டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி. ஸோ அப்படி இருக்கிறப்ப இஸ் பெர்மியபிள் டு வாட்டர், whereas ascending limb is permeable to electrolyte. Okay, so இந்த இடத்துல அதான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, ascending limb is permeable to electrolyte. Okay, இப்போ reabsorption is minimum. Reabsorption ascending limb of loop of Henle minimum. அப்போ reabsorption maximum எங்க இருக்கும்? Reabsorption maximum இருக்கிறது நம்மளோட PCT. PCT is the site of maximum reabsorption. புரிஞ்சுதா? மினிமம் எங்க? அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி. ஓகேயா? ஸோ அடுத்து நம்ம இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட்டும் நோட் பண்ணுங்க. பிசிடியை விட்டு வெளியில் வர ஃபில்ட்ரேட் வந்து இட் இஸ் ஐசோடானிக் டு பிளட்னு சொல்லணும். இந்த ஐசோடானிக் ஃபில்ட்ரேட் டிசெண்டிங் லிம்ப் வழியாக இப்படி வந்துக்கிட்டே இருக்குன்னா இங்கே வந்து தண்ணி எல்லாம் வெளியில் வரப்ப இந்த ஐசோடானிக்காக இருக்கிறது கீழே வர 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 என்ன ஆகும்னா ஹைப்பர்டானிக் ஆகும். ஃபில்ட்ரேட் என்ன ஆகும்? ஹைப்பர்டானிக் ஃபில்ட்ரேட். கரெக்டா? as the isotonic filtrate moves down through the descending limb, the concentration increases and becomes hypertonic. திருப்பியும் இந்த இது இப்படி மேலே போக 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 இதை விட்டு NaCl வெளியில் வந்துடுறதுனால ஃபில்ட்ரு வந்து when it is reaching the DCT it almost becomes hypotonic filtrate. ஓகேயா? ஸோ டிசெண்டிங் லிம்பில் கீழே வர வர ஆஸ்மோலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். திருப்பியும் ஃபில்ட்ரேட் அசெண்டிங் லிம்பில் மேலே போக 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 என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு டிசெண்டிங் லிம்பில் ஆஸ்மோலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அசெண்டிங் லிம்பில் மேலே போக போக ஆஸ்மோலாரிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோ. டயக்ராமில் எழுதுகிறப்ப பிசிடி இதுக்குள்ளே இருக்கிறது ஃபில்ட்ரேட். as descending limb comes down, osmolarity increases. as the filtrate goes up எனக்கு என்ன ஆகும்? osmolarity decreases. of what? osmolarity of filtrate. ஏன்னா டியூபுக்குள்ள ஃப்ளோ ஆகிறது ஃபில்ட்ரேட். ஓகே, பர்டிகுலர் கேபிலரி வாசா ரெக்டாக்குள்ள ஃப்ளோ ஆகிறது தான் பிளட், பிகாஸ் தட் இஸ் பிளட் வெசல். ஓகே, ஸோ டிஸ்டல் கான்வலேட்டல் டியூபியூலில் என்ன நடக்குது? டிஸ்டல் கான்வலேட்டல் டியூபியூலில் conditional reabsorption நடக்குது. It is also capable of reabsorption of bicarbonate. Selective secretion of என்ன நடக்குது? பொட்டாசியம். காமிச்சே இல்லையா இந்த டயக்ராமில் பாரு, K ப்ளஸும் H ப்ளஸும் உள்ள செக்ரீட் ஆகுது. செலக்டிவ் செக்ரீஷன், ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட், பைகார்பனேட் ரீஅப்சார்ப் ஆகுது. ஸோ இது நடக்கிறதுனால எனக்கு the filtrate is becoming hypotonic, which is almost 200 milliosmol. ஸோ இந்த ஹைப்போடானிக் ஃபில்ட்ரேட் தான் கலெக்டிங் டக்ட் வழியாக வெளியில் வருது. ஆனால் கலெக்டிங் டக்டில் நிறைய வாட்டர் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன வெளியில் வரும்? வாட்டர் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாட்டர் வெளியில் வர வர எனக்கு என்ன ஆகும்னா, அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே முன்னாடி ஒரு டயக்ராமில் சொன்னேன் இல்லையா, கலெக்டிங் டக்டில் கொஞ்சமாக எனக்கு K ப்ளஸும் உள்ளே போகும், H ப்ளஸும் உள்ளே போகும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? யூரின் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக ஆகிடும். ஸோ நிறைய தண்ணி வெளியில் வரதுனால தான் எனக்கு யூரின் கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி கலெக்டிங் டக்ட் யூரின் இஸ் ஃபார்ம்ட். ஸோ யூரின் எப்படி இருக்கும்? ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ரீஅப்சார்ப்ஷன் அண்ட் செக்ரீஷன் நம்ம அந்த ஃபில்ட்ரேட்லேருந்து நடக்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த
கலெக்டிங் டக்ட்ல இருந்து தண்ணி வெளியில வருதோ, டிசெண்டிங் லிம்ப் வித் வாட்டர் வெளியில வருதோ, அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லில இருந்து NaCl வெளியில வருதோ, அந்த மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் எல்லாமே between the particular capillary and vasa recta and loop of Henle இருக்கட்டும், particular capillary and PCT DCT இருந்தாலும் it has to happen through the medullary interstitium. இன்டர்ஸ்டிஷியம்னா என்ன ஸ்பேஸ்? இந்த வெளியில இருக்கிற இந்த ஸ்பேஸ் எல்லாம் நம்ம இன்டர்ஸ்டிஷியம்னு சொல்லுவோம். இந்த பிங்க் கலர் இந்த ஸ்பேஸ் எல்லாம் இட் இஸ் இன்டர்ஸ்டிஷியம். இது எல்லாமே இன்டர்ஸ்டிஷியம் தான். ஸோ இந்த மாதிரி அயான்ஸ் வெளியில வர்றது உள்ள போறதுன்னு மூமெண்ட்ல இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த என்டையர் கார்டெக்ஸ்ல இருந்து மெடுலா வரைக்கும் எனக்கு ஒரு கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகுது. ஒரு இந்த இடத்துல ஒரு 300, இந்த இடத்துல ஒரு 600, இந்த இடத்துல ஒரு 900, இந்த இடத்துல ஒரு 1200 மில்லி ஆஸ்மோல் பர் லிட்டர்னு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் கிரேடியன்ட், ஆஸ்மோலாரிட்டி கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம மெக்கானிசம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபில்ட்ரேட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ mammals have the ability to urine concentrate பண்றது. கிட்டத்தட்ட எனக்கு PCTல கலெக்ட் ஆகிறது, PCT இல்லைனா பவுமன்ஸ் கேப்சூல்ல கலெக்ட் ஆகிற அந்த ஃபில்ட்ரேட் 300 மில்லி ஆஸ்மோல். அது யூரினா ஃபார்ம் ஆகிறப்ப அதோட ஆஸ்மோலாரிட்டி 1200. ஸோ 3 × 4 அப்போ தான் 12 இல்லையா? 300 × 4 அதுதான் 12. ஸோ கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் எனக்கு என்ன ஆயிடுது? யூரின் கான்சென்ட்ரேட் ஆகுது. எத்தனை டைம்? 4 டைம்ஸ் யூரின் கான்சென்ட்ரேட்டடாக எனக்கு கிடைக்குது. ஸோ அப்படி அந்த ரெகுலர் அந்த ஆஸ்மோலாரிட்டி கிரேடியன்ட் மெடுலரி இன்டர்ஸ்டிஷியமில் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா இஸ் பர்சிஸ்டிங் இந்த இன்டர்ஸ்டிஷியம் 300லேருந்து 1200 மெயின்டைன் ஆனாதான் எனக்கு கான்சென்ட்ரேட்டட் யூரின் கிடைக்கும். So presence of concentration gradient in the interstitium of kidney அப்படி இருக்கிறதுனால தான் helps in the maximum reabsorption and helps in the concentration of urine. So அப்போ இந்த osmolarity gradient ன்னு சொல்றோம் இல்லையா, இது எப்படி மெயின்டைன் ஆகும்னா because of the counter current mechanism. So counter current mechanism அப்படின்னா எனக்கு filtrate ஒன்று இருக்கு, இன்னொன்று என்ன இருக்கு? பிளட் இருக்கு. ஃபில்ட்ரேட் ஒன்று இருக்கு, பிளட் ஒன்று இருக்கு. ஃபில்ட்ரேட் எங்க ஃப்ளோ ஆகும்? ஃபில்ட்ரேட் டியூப்ஸ்ல ஃப்ளோ ஆகும். டியூப்ஸ் தான் ரீனல் டிபியூல்ஸ், ரீனல் டிபியூல்ஸ். இதே வந்து பிளட் எங்க ஃப்ளோ ஆகும்? பர்டிகுலர் கேபிலரி, பர்டிகுலர் கேபிலரி இன்னொன்று வாசா ரெக்டா. ஸோ இந்த ஃபில்ட்ரேட் வந்து லூப் ஆஃப் ஹென்லி, டிசெண்டிங் லிம்ப், அசெண்டிங் லிம்ப். ஸோ ஃபில்ட்ரேட் கீழே 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 வந்து அப்படியே மேலே 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 போகுது. ஸோ இது எந்த டைரெக்ஷனில் இருக்குது? ஆப்போசிட் டைரெக்ஷன். எந்த டைரெக்ஷனில் இருக்குது? ஆப்போசிட் டைரெக்ஷன். ஓகேயா? ஸோ இதுதான் கவுண்டர் கரண்ட் ஃப்ளோ ஆஃப் ஃபில்ட்ரேட். அதே வந்து வாசா ரெக்டா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டா, இது அசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டா. ஸோ அப்படி இருக்கிறப்ப பிளட் இப்படி கீழே 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 வந்து இப்படி பிளட் மேலே 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 போகும். அதுவுமே எந்த டைரெக்ஷனில் இருக்குது? ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ இப்போ பாரு, இப்போ நான் சொல்கிறத நோட் பண்ணு ப்ளீஸ், எவ்ரி ஒன் நோட். இந்த இடத்துல அசெண்டிங் லிம்போட ஆரோ எப்படி இருக்குது? அசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டாவோட ஆரோ எப்படி இருக்குது? மேலே இருக்குது. டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டாவோட ஆரோ எப்படி இருக்குது? கீழே இருக்குது. ஸோ
there is also counter current between ascending limb of loop of Henle ஓட ascending limbல இருக்கிற filtrateம் vasa recta ஓட descending limbல இருக்கிற bloodமே opposite directionல தான் flow ஆகுது. ஸோ அங்கேயுமே counter current இருக்கு. அதே மாதிரி ascending limb of vasa rectaவும் descending limb of loop of Henleயுமே opposite directionல தான் இருக்கு. அதுவுமே counter currentல தான் இருக்கு. ஸோ அப்போ counter currentன்றது நம்மளுக்கு 3 இடத்துல நடக்க போகுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். First counter current mechanism is between the two limbs of loop of Henle. Two limbs. இது வந்து descending limb, இது வந்து ascending limb. ஸோ இந்த கவுண்டர் கரண்ட்னாலையும் இந்த மூமெண்ட்னாலையும் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசெண்டிங் லிம்ப் இஸ் பெர்மியபிள் டு வாட்டர். ஸோ அப்போ வாட்டர் நிறைய வெளியில் வரப்ப எனக்கு இந்த இடத்துல தட் இஸ் இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இடம் the interstitium, the space outside the ascending limb of loop of Henle சுத்தி எனக்கு ஒரு hypotonic condition உருவாகும். என்ன condition உருவாகும்? Hypotonic condition. What condition? Hypotonic condition. இந்த conditionனால எனக்கு higher concentrationல இருந்து lower concentrationக்கு என்ன வெளியில வருது? NaCl வெளியில வருது. என்ன வெளியில வருது? NaCl வெளியில வருது. ஸோ அப்போ எனக்கு ஃபில்ட்ரேட் கீழே வர 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 ஆஸ்மோலாரிட்டி இன்க்ரீசஸ். எனக்கு ஃபில்ட்ரேட் மேலே போக போக ஆஸ்மோலாரிட்டி டிக்ரீசஸ். ஓகேயா? திஸ் இஸ் அ கவுண்டர் கரண்ட் பிட்வீன் த டூ லிம்ஸ் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி. இதே வந்து அடுத்த கவுண்டர் கரண்ட் இஸ் பிட்வீன் descending limb of vasa recta, descending limb of vasa recta and ascending limb of loop of Henle. ஓகேயா? ஸோ அப்போ இது பார்த்துக்கோ, நான் எல்லோ கலரில் ஒரு லைன் வரையில, இது லூப் ஆஃப் Henle. ஓகே, ரெட் கலரில் வரையிறது vasa recta. vasa recta okay. So vasa recta, vasa recta, descending limb of vasa recta, ascending limb of vasa recta. இது வந்து descending limb of loop of Henle, loop of Henle ஓட ascending limb. okay. so இப்போ yellow கலர்ல down up, இங்க ரெட் கலர்ல டவுன் அப். ஓகேயா? ஸோ எனக்கு as the filtrate goes up, இந்த இடத்துல இருந்து எனக்கு வெளியில என்ன வருது? இந்த இடத்துல இருந்து என்ன வருது? NaCl வெளியில வருது. ஸோ NaCl வெளியில வரப்ப இப்ப சொல்லு, இந்த ஏரியா இருக்கு இல்லையா, அதாவது descending limb of vasa recta, blood flow ஆகுது descending limb of vasa rectaல. அந்த ஏரியாவை சுற்றி எனக்கு ஹைப்பர்டானிக் கண்டிஷன் உருவாகிறப்ப NaCl vasa rectaக்குள்ள போகும். NaCl எங்கே போகும்? descending limb of vasa rectaக்குள்ள போகும். ஸோ NaCl descending limb of vasa rectaக்குள்ள போகும். descending limb of vasa rectaக்குள்ள போகிறப்ப osmolarity of blood, osmolarity of blood என்ன ஆகும்? osmolarity of blood வந்து increase ஆகும். osmolarity of blood என்ன ஆகும்? increase ஆகும்.
கரெக்டா? ஸோ அப்போது எப்பயுமே டிசெண்டிங் லிம்ப்னு பார்த்தாலே வாசரெக்டாவாக இருந்தாலும் சரி, லூப் ஆஃப் ஹென்லியாக இருந்தாலும் சரி, ஆஸ்மோலாரிட்டி இன்க்ரீசஸ். அது பிளட்னாவும் இன்க்ரீஸ் தான், ஃபில்ட்ரேட்னாவும் இன்க்ரீஸ் தான். ஸோ அப்போது இங்கே டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசாரெக்டாக்குள்ளே NaCl போயிடுச்சு. ஸோ அந்த NaCl அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இங்கே வரும். இங்கே NaCl வரப்போ டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லியிலேருந்து என்ன வெளியில் வரும்? பெர்மியபிள் டு வாட்டர். ஸோ அப்போ வாட்டர் வெளியில் வரப்போ இந்த இடத்துல அசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசாரெக்டாவை சுற்றி எனக்கு என்ன கண்டிஷன் உருவாகும்னா ஹைப்போடானிக் கண்டிஷன் உருவாகும். ஸோ ஹைப்போடானிக் கண்டிஷன் உருவானதுனால எனக்கு NaCl திருப்பியும் எங்கே வெளியில் வந்துடும்? இன்டர்ஸ்டீஷியத்துக்கு வெளியில் வந்துடும். ஸோ அப்போது NaCl அப்படின்ற ஒரு சால்ட் it is entering into the descending limb of vasa recta and again it is coming out of the ascending limb of vasa recta. NaCl descending limb of vasa recta குள்ள போயிட்டு திருப்பி ascending limb of vasa recta விட்டு வெளியில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி NaCl மூமெண்ட்லேயே இருக்கும். அது மூமெண்ட்லேயே இருக்கிறதுனால தான் எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஒரு கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகுது. இல்லைனா அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லியை விட்டு வெளியில் வந்த NaCl ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா ஆஸ்மோலாரிட்டி கிரேடியன்ட் எங்கே வரும்? ஒரே இடத்துல 1200 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்மோலாரிட்டி கிரேடியண்ட்டுக்கு இந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து நம்மளுக்கு யூரியா அப்படின்ற ஒரு சால்ட் பற்றி பார்க்கணும். யூரியாவும் மூமெண்ட்லேயே இருக்கும். எங்கன்னா இது என்டையராக கலெக்டிங் டக்ட். இது யாரு? இது நம்மளோட கலெக்டிங் டக்ட். இந்த கலெக்டிங் டக்ட்லேருந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் யூரியா வெளியில் வந்து தின் லிம்ப் ஆஃப் அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லிக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துலையே ரொட்டேஷனில் இருக்கும். டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி கிட்டலாம் போகாது. இதே இடத்துல ரொட்டேஷன்லேயே இருக்கும். அதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு 1200 அப்படின்னு ஆஸ்மோலாரிட்டி மெயின்டைன் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ NaCl and urea are the two salts. NaCl and urea are the two salts which is very important for maintaining the osmolarity. So NaCl எனக்கு ascending limb of loop of Henle interstitiaத்துக்கு வெளியில வந்து அங்கிருந்து descending limb of vasa rectaக்கு போய் ascending limbக்கு போய் அங்கிருந்து திருப்பி interstitiaத்துக்கு roundingலியே இருக்கு. யூரியா கலெக்டிங் டக்ட்லேருந்து இன்டர்ஸ்டீஷியம் அங்கேருந்து அசெண்டிங் லிம்ப் திருப்பியும் கலெக்டிங் டக்ட்டுக்கு போய் அதுவுமே மூமெண்ட்டில் இருக்கிறதுனால தான் எனக்கு என்ன ஆகுது? கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம்னால ஆஸ்மோலாரிட்டி கிரேடியன்ட் மெடுலரி இன்டர்ஸ்டீஷியத்தில் மெயின்டைன் ஆகுது. கிளியரா? எஸ். ஸோ அதோட நம்ம எக்ஸ்க்ரீஷன் முடிச்சிட்டோம். வில் ஜஸ்ட் டேக் அ குவிக் 5 minutes பிரேக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வி ஹாவ் லோகோமோஷன், நியூரல் அண்ட் கெமிக்கலில் லாஸ்ட்டாக இருக்கிற நம்மளோட மெக்கானிசம் இருக்கு இல்லையா? ஹார்மோன்ஸ், இன்ட்ராசெல்லுலார் மெசஞ்சர் அண்ட் செகண்டரி மெசஞ்சர் மூலியம் மெம்ப்ரெயின் பவுண்ட் ரிசெப்டார்ஸ், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஷார்ட் பிரேக் ஃபார் 5 minutes. ஓகே, 5 minutes break. Now I will respond to all your comments. Okay, stay tuned.
students, welcome back. 5 minutes break முடிஞ்சிருச்சு. So நம்ம இது வரைக்கும் we saw mechanisms of biomolecules, breathing, body fluids, excretion அப்படின்ற mechanism நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போற mechanism எந்த சாப்டர்ல இருந்து பாத்தீங்க அப்படினா locomotion. இந்த sliding filament theoryலயும் சரி impulse conductionலயும் சரி நிறைய பேருக்கு நிறைய doubts இருக்கும். So please follow slowly. So first நம்ம structure of நம்மளோட actin and myosin நம்ம பார்த்திரலாம். Actin is the thin filament, myosin thick filament. Actin is polymerized protein. It is not a monomer. It is a polymer தான். It is a polymerized protein. மூணு மோனோமரால இருக்கு. 3 types of monomer. F-actin, tropomyosin, troponin. So F-actin is also made up of G-actin, globular actin. So இதுதான் வந்து இந்த ஒரு உருண்டை இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஒரு G-actin தான். So each actin filament is made up of 2 filamentous and helically wound each other. Each F-actinமே ஒரு polymer தான் of the monomer G-actin, globular actin. So F-actin possess F-actinல என்னெல்லாம் இருக்கும்? Myosin binding site. So இந்த சைட்ல தான் என்ன வந்து ஒட்டும்? மயோசின் ஒட்டும். மயோசினோட ஹெட் வந்து ஒட்டும் and forms cross bridge. So F-actinல என்ன இருக்கும்? மயோசின் வந்து ஒற்றத்துக்கான active site இருக்கும். ஓகேயா? ட்ரோபோமயோசின் இந்த நூல் மாதிரி ஓடுது இல்லையா? இந்த ஒரு கயிறு மாதிரி. இந்த கயிறு மாதிரி entire length அந்த F-actin எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த ட்ரோபோமயோசினும் போகும். 2 அதுவுமே 2 தான். It is not single. It is 2 filamentous protein which run close to the F-actin. Throughout its length னா என்ன அர்த்தம்? அது எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த ட்ரோபோமயோசினும் போகும். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது ட்ரோபோனின். ட்ரோபோனின் அப்படின்றது இந்த அக்கு மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த ட்ரோபோனின்ல நம்மளுக்கு 3 சப் யூனிட் இருக்கு. ட்ரோபோனின் டி, ட்ரோபோனின் ஐ, ட்ரோபோனின் சி. இந்த ட்ரோபோனின் டி அப்படின்றது பைண்ட்ஸ் வித் ட்ரோபோமயோசின். ட்ரோபோனின் ஐன்றது பைண்ட் வித் F-actin. இந்த ட்ரோபோனின் சி இதுதான் ட்ரோபோனின் சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் வந்து என்ன பைண்ட் ஆகும்? கால்சியம் பைண்ட் ஆகும். இங்கே தான் வந்து என்ன பைண்ட் ஆகும்? கால்சியம் பைண்ட் ஆகும். ஸோ ட்ரோபோனின் டி, ட்ரோபோனின் சி, ட்ரோபோனின் ஐ. ஓகே, ஒரு மசில் ரெஸ்ட்ல இருக்கிறப்ப ரெஸ்டிங் ஸ்டேட்ல the subunit of troponin அந்த ட்ரோபோனினோட ஒரு சப்யூனிட் வந்து என்ன பண்ணுனா F-actin மேல இருக்கிற ஒரு சப்யூனிட் இந்த 3 சப்யூனிட்ல இருக்கிற ஒரு சப்யூனிட் ஆஃப் ட்ரோபோனின் அந்த F-actinல இருக்கிற ஆக்டிவ் சைட்டை மூடி இருக்கும். ஆக்டிவ் சைட்னா என்ன? Active site na enna? Active site is the site where the myosin comes and binds. Myosin binds in the active site which is there in the actin. Enga irukku? Actin filament. So active site of actin filament da enadhu? Is the site of the myosin to come and bind. So troponin C binds with calcium and causes ஒரு conformational change. Conformational changeனா அப்படியே உருண்டையா இருக்கிறத இப்படி கொஞ்சம் திருப்பி விடும். திருப்புறதுனால என்ன ஆகும்னா ஆக்டிவ் சைட் மயோசின் வந்து பைண்ட் ஆகிற அந்த இடம்லாம் அன்மாஸ்க் ஆகிடும். மயோசின் வந்து பைண்ட் ஆகிற விஷயம் என்ன ஆகிடும்? அன்மாஸ்க் ஆகிடும். ஸோ அப்போ அன்மாஸ்க் ஆகிறப்ப எனக்கு இந்த மயோசினோட ஹெட் வந்து ஒட்டும். ஸோ அதுக்கு நம்ம மயோசினோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். மயோசினுமே இட் இஸ் அ பாலிமர் தான். ஓகே, இட் இஸ் அ பாலிமர் அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் மோனோமர் கார் மெரோமயோசின். இது வந்து ஒரு மெரோமயோசின். இந்த மெரோமயோசின்ல எனக்கு ஹெட்னு ஒன்று இருக்கு, ஷார்ட் ஆர்ம். இந்த ஏரியாவை யூ கால் இட் அஸ் ஷார்ட் ஆர்ம். ஹெட்னு ஒன்று இருக்கு, ஷார்ட் ஆர்ம் இருக்கு, டெயில் இருக்கு. ஓகே, இந்த ஹெட்டையும் ஷார்ட் ஆர்மையும் சேர்த்தது தான் கிராஸ் ஆர்ம். ஹெட்டையும் ஷார்ட் ஆர்மையும் சேர்த்தது தான் கிராஸ் ஆர்ம். ஸோ ஈச் மெரோமயோசின் ஹேஸ் 2 types of peptide chain. ஒன்று லைட் மெரோமயோசின், இன்னொன்று ஹெவி மெரோமயோசின். இந்த டெயில் இஸ் மேட் அப் ஆஃப்
light meromyosin. Head is made up of heavy meromyosin. So each meromyosin has two parts. Globular head, which is made up of heavy meromyosin. Meromyosin tail is made up of light meromyosin. So அப்போ இந்த மாதிரி நிறைய meromyosin சேர்ந்தாதான் it will become a myosin filament. So அப்போ இந்த ஹெட்ல பார்த்தா உனக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். மேல இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, மேல இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் தான் போய் எதோட ஒட்டும், ஆக்டினோட ஒட்டும். இங்க இருக்கிற இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ல தான் என்ன வந்து ஒட்டும், ஏடிபி வந்து ஒட்டும். ஸோ அப்போ அந்த என்டையர் ஹெட்டுமே இட் வில் ஆக்ட் அஸ் அ ATPase enzyme. It will act as a ATPase enzyme to convert ATP into ADP and phosphate. Okay? So இந்த மாதிரி நிறைய இது ஒரு meromyosin. நான் கலர் சேஞ்ச் பண்றேன். இது ஒரு meromyosin. இது ஒரு meromyosin. இது ஒரு meromyosin. இது ஒரு meromyosin. இந்த மாதிரி நிறைய meromyosin சேர்ந்தது தான் myosin filament. அதுல வந்து பார்த்தனா ஹெட் இப்படி ஒரு ஆங்கிள்ல ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும், டெய்ல் இப்படி ஃபிலமெண்டா இருக்கும், ஹெட் திருப்பி ஒரு ஆங்கிள்ல இப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் மயோசினோட ஸ்ட்ரக்சர். அதுல இந்த ஹெட் பார்ட் தான் போய் எதுல ஒட்டும், ஆக்டின்ல போய் ஒட்டும். எதுல போய் ஒட்டும், ஆக்டின்ல போய் ஒட்டும். ஆக்டின்ல ஒட்டிட்டு என்ன ஃபார்ம் ஆகும், கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ அந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். ஏன் அதை ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆக்டின் மயோசின் மேலே ஸ்லைட் ஆகும். எது மேலே ஸ்லைட் ஆகும், ஆக்டின் தான் மயோசின் மேலே ஸ்லைட் ஆகும். மயோசின் அப்படியே தான் இருக்கும், ஆக்டின் தான் இப்படி மூவ் ஆகி வரும். ஓகேயா? ஸோ ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷனை ப்ரொப்போஸ் பண்ணது ஆண்ட்ரூ ஹக்ஸ்லே and Huxley in the year 1954. During muscle contraction, actin myosin filament do not change. அதோட length during muscle contraction அதோட length மாறாது. ஆக்டின் இப்போ இவ்வளோ தூரம் இருக்கு, மயோசின் இவ்வளோ தூரம் இருக்குன்னா அதோட லென்த்து அப்படியே தான் இருக்கும். அது ஜஸ்ட் அப்படியே ஸ்லைட் ஆகும். இது ரெண்டு லென்த் இப்படி இருக்கு, இப்படி ஸ்லைட் ஆகிறதுனால அதோட லென்த் மாறுமா, மாறாது இல்லையா? ஸோ ஆக்டினோட லென்த்தும் மயோசினோட லென்த்தும் மாறாது. ஆனால் பேண்ட், ஐ பேண்ட், ஏ பேண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஐ பேண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஆக்டின், whereas A band is made up of both thick and thin filament. ஓகே, ஓவர்லாப்பிங் இருக்கும். ஸோ அப்போ அதில் தான் பேண்டில் தான் எனக்கு சேஞ்ச் வரும். ஸோ கான்ட்ராக்ஷன் அக்கர்ஸ் எதனால, ஸ்லைடிங் ஆஃப் actin of I band over myosin of A band. Okay? So அந்த band எல்லாம் நம்ம பார்க்கலாம். Okay? So this is the structure. இந்த குட்டி குட்டி கண்ணு மாதிரி தெரியுது இல்லையா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்வோம்னா active binding site. இதை என்ன சொல்லுவோம், active binding site. actin கிடையாது, active binding site. அந்த இடத்துல தான் வந்து என்ன ஒட்டும், மயோசின் ஒட்டும். அந்த இடத்துல தான் வந்து என்ன ஒட்டும், ஆக்டிவ் பைண்டிங் சைட். இது எங்கே இருக்கும்னா ஆக்டின் மேலே இருக்கும், ஆக்டிவ் பைண்டிங் சைட். இந்த இடத்துல வந்து என்ன ஒட்டும், மயோசின் ஒட்டும். ஸோ எப்படி ட்ரோப்போமயோசினோ ட்ரோப்போனோ இந்த கண்ணு மாதிரி இருக்கிறத மறைச்சிட்டு இருக்கு இல்லையா, ஒரு கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் நடந்தோடனே அது எல்லாமே வெளியில் தெரியுது. வெளியில் தெரிஞ்சோடனே இந்த இடத்துல போய் இப்படி மயோசின் ஒட்டும். எப்படி ஒட்டும், அந்த ஹெட்டு போய் ஃபார்ம் ஆகி கிராஸ் பிரிட்ஜ் ஆகும். ஸோ மசில் கான்ட்ராக்ஷனோட ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு என்ன ஆகணும், எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரணும். இது ஹார்ட் மாதிரி ஆட்டோ எக்ஸைட் ஆகாது, இன்ஃபர்மேஷன் நர்வ்ஸ் மூலயமா வரணும். இப்போ நான் கையை இப்படி அசைக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா எனக்கு கை அசைக்கணும் அப்படின்ற ஒரு சிக்னல் வரணும். அதை வந்து மோட்டார் நியூரான் கேரி பண்ணிட்டு வரும். ஸோ நர்வ் இம்பல்ஸ் arrives at the neural muscular junction. Nerve impulse arrives at the neuromuscular junction. Motor neuron தான் அந்த சிக்னலை கேரி பண்ணிட்டு வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசிடைல் கோலைன் அப்படின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டரை ரிலீஸ் பண்ணும். இந்த அசிடைல் கோலைன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த
muscle மேல binds with the acetylcholine receptors in the sacrolemma. Sacrolemma na enna? It is the plasma membrane or cell membrane of the muscle tissue. ஓகே, மசில்ல இருக்கிற அந்த ஒரு அவுட்டர் லேயர். சாக்ரோபிளாசம்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த சைட்டோபிளாசம் மாதிரி. அந்த சாக்ரோபிளாசமில் தான் எனக்கு என்ன இருக்கும்? சாக்ரோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் இஸ் தி ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கால்சியம். ஸோ இந்த சிக்னல் வந்ததும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃப்ளெக்ஸ் ஆஃப் சோடியம் உள்ளே வரும். சோடியம் உள்ளே வந்தால் அதுக்கான அர்த்தம் என்ன? சிக்னல் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த சிக்னல் எனக்கு அந்த மசில்ஸ்குள்ளே டி டிபியூல்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த டி டிபியூல் வழியாக பாஸ் ஆகிறப்ப அந்த டி டிபியூலை சுற்றி சாக்ரோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வவுண்ட் ஆகிருக்கும். அதுலேருந்து என்ன ரிலீஸ் ஆகும்? கால்சியம் ரிலீஸ் ஆகும். ஸோ கால்சியம் எங்கே ரிலீஸ் ஆகும்னா சாக்ரோபிளாசமில் ரிலீஸ் ஆகும். அந்த சாக்ரோபிளாசமில் இருந்து கால்சியம் அயான்ஸ் போய் எனக்கு ஆக்டின் மேலே, எஃப் ஆக்டின் மேலே இருக்கிற ட்ரோபோனின் சியில் ஒட்டும். ட்ரோபோனின் சியில் ஒட்டினதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும்? இந்த மாதிரி ஆக்டிவ் சைட்லாம் வெளியில் தெரியும். ஸோ சாக்ரோலெமா கெட்ஸ் டீபோலரைஸ்ட், ஆக்டிவ் ஆகிடுச்சு. டீபோலரைசேஷன் வேவ்ஸ் டி டிபியூல் வழியாக உள்ளே போகும். அந்த டி டிபியூல் வழியாக உள்ளே போகிறதுனால சாக்ரோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து கால்சியம் அயான் ரிலீஸ் ஆகி கால்சியம் அயான் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ட்ரோபோனின் சியில் போய் ஒட்டி ட்ரோபோனின் சி வந்து அந்த கால்சியம் ஒரு கன்ஃபர்மேஷனல் சேஞ்சை கொடுத்து எல்லா ஆக்டிவ் சைட்டும் வெளியில் தெரியும். ஆக்டிவ் சைட்லாம் வெளியில் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு இந்த மயோசின் ஹெட்டில் என்ன இருக்கும்? இப்படி இருந்துச்சு இல்லையா மயோசின் ஹெட்டு. மயோசின் ஹெட்டில் இந்த இடத்துல வந்து என்ன ஒட்டும்? ஏடிபி ஒட்டும். ஏடிபி ஒட்டின உடனே ஏடிபியோட ஹைட்ராலிசிஸ் நடக்கும். ஏன்னா இந்த என்டையர் ஹெட்டுமே என்னவா ஆக்ட் ஆகுது? ஏடிபேஸாக ஆகுது. ஸோ இது என்னவாகும்? ஏடிபியாகவும் ஒரு இன்ஆர்கானிக் ஃபாஸ்ஃபேட்டும் எனக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த எனர்ஜியை வச்சு தான் அது என்ன ஃபார்ம் ஆகும்? கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். இந்த எனர்ஜியை வச்சு தான் எனக்கு மயோசின் ஹெட்டு வந்து ஆக்டினில் போய் ஒட்டும். ஓகேயா? ஆக்டினில் போய் ஒட்டின உடனே எனக்கு ஃபாஸ்ஃபேட் ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆன உடனே எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஹெட் இப்படி மாட்டி இருக்கு இல்லையா, இப்படி ஒரு ஸ்ட்ரோக் நடக்கும். ஹெட் இப்படி இருக்கிறது எப்பயுமே இப்படி தான் மூவ் ஆகும். ஓகே, இப்படி இருக்கிற ஹெட்டு இப்படி ஆகிறது தான் ஸ்ட்ரோக்கு. ஸோ இப்படி போய் மாட்டிட்டு இப்படி ஸ்ட்ரோக் ஆகிறப்ப இந்த ஆக்டின் என்ன ஆகும்? இப்படி வரும். கரெக்டாக? இப்படி போய் மாட்டி இப்படி ஸ்ட்ரோக் இழுகிறப்ப இந்த ஆக்டின் ஃபைபர் என்ன ஆகும்? இப்படி மூவ் ஆகும். ஒரு கான்ட்ராக்ஷன் நடக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஹெட்டு மாட்டி மாட்டி இழுக்கும். ஸோ அப்போது இப்படி மாறின உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏடிபியும் ரிலீஸ் ஆகிடும். ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திருப்பியும் இந்த ஹெட் வந்து நார்மல் ஆகிடும். ஆனால் கிராஸ் பிரிட்ஜ் பிரேக் ஆகாது. அடுத்த ஏடிபி வந்து ஒட்டினாதான் கிராஸ் பிரிட்ஜ் பிரேக் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ ஏடிபி வந்து ஒட்டி ஏடிபி ஃபாஸ்ஃபேட்டாக ஹைட்ரலைஸ் ஆனதுக்கப்புறம் கிராஸ் பிரிட்ஜ் இந்த ஏடிபிக்கு மேலே இந்த இடத்துல ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்கு இல்லையா, அது போய் ஆக்டினில் எப்படி ஒட்டும். ஒட்டிட்டு ஃபாஸ்ஃபேட் ரிலீஸ் ஆகிடும். ஃபாஸ்ஃபேட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஏடிபி ரிலீஸ் ஆகி ஸ்ட்ரோக் கொடுக்கும். ஏடிபியும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திருப்பி இந்த ஹெட்டு நார்மலாக ஆகிடும். ஹெட்டு நார்மல் ஆனதுக்கப்புறம் கிராஸ் பிரிட்ஜ் பிரேக் ஆகாது, இப்படியே நிற்கும். ஒன்ஸ் அடுத்த ஏடிபி வந்து ஒட்டின உடனே தான் கிராஸ் பிரிட்ஜ் பிரேக் ஆகும். திருப்பி ஹைட்ரலைஸ் நடந்து இங்கே மாட்டும். திருப்பி ஒரு ஸ்ட்ரோக். திருப்பி அடுத்த ஏடிபி வரும். இந்த மாதிரி தான் எனக்கு அந்த ஸ்ட்ரோக் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இங்கே நம்மளுக்கு நடக்க போகுது. ஸோ மயோசின் ஹெட் என்ன பண்ண போகுது? புல்ஸ் தி அட்டாச்ட் ஆக்டின் ஃபிலமெண்ட் டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் ஏ பேண்ட். ஸோ அப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் பாரு, நம்ம ஹெட்டு வந்து இந்த இடத்துல ஒட்டிடுச்சு. ஒட்டி ஸ்ட்ரோக் நடந்துருச்சு. ஸ்ட்ரோக் நடந்து எனக்கு இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா நார்மலாக இந்த டிஸ்டன்ஸை நோட் பண்ணிக்கோ. இது ஜெட் லைன், இதுதான் ஒரு சாக்ரோமியர். அதில் இந்த இடம் ஓவர்லேப் ஆகாத இந்த இடம் தான் ஐ பேண்டு. இந்த இடத்துலேருந்து இந்த இடம் தான் வந்து ஐ பேண்ட். ஓவர்லேப் ஆகாதது தான் ஐ பேண்ட். இங்கேருந்து இது வரைக்கும் ஓவர்லேப் ஆகிருக்கிறது ஏ பேண்ட்.
ஓவர்லேப் ஏ பேண்டில் ஓவர்லேப் ஆகாத இந்த இடம் தான் ஹெச் ஜோன். ஓகேயா? ஸோ இப்போ வந்து பார்த்த அப்படின்னா நோட் பண்ணிட்டே இரு, இங்கே இருக்கிற ஜெட் லைன் இங்கே போயிடுச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்த ஐ பேண்ட் கம்மி டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. திருப்பி இன்னும் போகிறப்ப இங்கே டிஸ்டன்ஸே இல்லை. ஹெச் ஜோன் இவ்வளோ பெருசாக இருந்த ஹெச் ஜோன் இவ்வளோ சின்னதாச்சு. திருப்பியும் ஹெச் ஜோனே இல்லாமல் ஹெச் ஜோன் டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஹெட் இப்படி இருக்குன்னா இந்த ஹெட் இப்படி இருந்துட்டு இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும், இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பக்கம் இப்படி ஒரு ஹெட் இருக்கு, இப்படி ஒரு ஹெட் இருக்கு அப்படின்னா ரெண்டுமே இப்படி 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 இழுத்துட்டு வரும். இப்படி ஒரு ஹெட் மாட்டி இப்படி இழுக்கும், இப்படி ஒரு ஹெட் மாட்டி இப்படி இழுக்கும். ஸோ இப்படி இழுக்க 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 என்ன ஆகும், இந்த மாதிரி பக்கத்தில் வந்து அப்படியே ஹெச் ஜோன் டிஸப்பியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே நம்மளுக்கு லென்த்தில் தெரியுது பாரு. ஃபஸ்ட்டு ஜெட் லைன் இங்கே இருந்தது, இப்போ இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. திருப்பி இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு, போயாச்சு. ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் இருந்த ஜெட் லைன் ஐ பேண்ட் இவ்வளோ தூரம் இருந்துச்சு, அது இன்னும் சின்னதாச்சு. இது மொத்தமாகவே ஐ பேண்ட் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போது மசில் கான்ட்ராக்ஷன் அப்போது என்னெல்லாம் நடக்கும்னு கேட்டால் ஏ பேண்ட் எதுவுமே ஆகாது, ஐ பேண்ட் டிக்ரீஸ் ஆகும், ஹெச் ஜோன் டிஸப்பியர் ஆகும். சாக்ரோமியர் இது பார்த்தனா இது ஒரு சாக்ரோமியர். அந்த சாக்ரோமியர் லென்த்து குறைஞ்சிக்கிட்டே போகும். சாக்ரோமியர் லென்த் என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு மசில் கான்ட்ராக்ஷனில் நடக்கிற ஸ்டெப்ஸு. ஸோ அப்போது Z line attached to the Z line என்ன ஆகுது, Z line attached to the actins are pulled inward, thereby shortening the sacromier. Z line இப்படி இழுக்கிறப்ப sacromier என்ன ஆகுது, ஷார்ட் ஆகுது. ஓகே, மயோசின் ஹெட் ஏடிபியும் ஃபாஸ்பேட்டையும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரிலாக்ஸ்டாக ஆகிடுது. ஆனால் கிராஸ் பிரிட்ஜ் பிரேக் ஆகலை. ஏடிபி பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கிராஸ் பிரிட்ஜ் பிரேக் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஸ்டெப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே என்ன ஆகுது, கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபாஸ்பேட்டும் ஏடிபியும் ஹைட்ரலைஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போது ஏடிபி வந்து அட்டாச் ஆனால் எனக்கு ஹைட்ரலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகி எனக்கு என்ன ஆகும், எனக்கு ஒரு ஏடிபி ஃபாஸ்பேட் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏடிபி வச்சு எனக்கு என்ன ஆகும், கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரோக் எப்போ ஏடிபி ரிலீஸ் ஆகி தான் எனக்கு இந்த ஸ்ட்ரோக் ஃபார்ம் ஆகுது. இப்படி இருக்கிறது ஃபாஸ்பேட்டும் ஏடிசிபியும் இங்கே ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. எனக்கு என்ன ஆகிடுது, ஸ்ட்ரோக் ஆகுது. ஸ்ட்ரோக் ஆகிட்டு திருப்பியும் ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. திருப்பியும் என்ன ஸ்டேட்டுக்கு வந்துடுது, ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. அடுத்த ஏடிபி பைண்ட் ஆனால் தான் என்ன ஆகும், கிராஸ் பிரிட்ஜ் பிரேக் ஆகும். கிராஸ் பிரிட்ஜ் பிரேக் ஆகணும் அப்படின்னா எனக்கு ஏடிபி பைண்ட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஏடிபி வந்து ஒட்டணும். ஏடிபி ஏடிபி ஃபாஸ்பேட்டாக எனக்கு என்ன ஆகணும், ஹைட்ரலைஸ் ஆகணும். ஹைட்ரலைஸ் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஆகும், கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகிட்டு எனக்கு ஏடிபி ரிலீஸ் ஆகிட்டு எனக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரோக் நடக்கும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரோக். அது ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இப்படி ஸ்ட்ரோக் நடக்கிறதுனால எனக்கு என்ன ஆகும், ஐ பேண்ட் அதாவது ஆக்டின் மயோசின் மேலே ஸ்லைட் ஆகும். ஸ்லைட் ஆகிட்டு ஒன்ஸ் இந்த ஏடிபியும் ஃபாஸ்பேட்டும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் கிராஸ் பிரிட்ஜ் அந்த இப்படி இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரோக் ஆகி நின்ன அந்த கிராஸ் ஆம் திருப்பியும் நார்மலுக்கு ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அடுத்த ஏடிபி வந்து ஒட்டுனா கிராஸ் பிரிட்ஜ் பிரேக் ஆகும். நெக்ஸ்ட்டு ஏடிபி வந்து ஒட்டினோடனே கிராஸ் பிரிட்ஜ் பிரேக் ஆகிடும். திருப்பி ஹைட்ரலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போது எனக்கு ஏடிபி வந்து ஒட்டினாலும் எனக்கு ஹைட்ரலைஸ் ஆகணும். ஏடிபியும் ஃபாஸ்பேட்டாக மாறினாதான் எனக்கு கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். அடுத்த ஏடிபி ஒட்டுறப்ப கிராஸ் பிரிட்ஜ் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒட்டுறது ரிலீஸுன்னு நடந்துக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் நடக்கும், கால்சியம் அயான்ஸ் இருக்கிற வரைக்கும் நடக்கும். இப்போ கால்சியம் அயான்ஸ் எல்லாம் நான் திருப்பி சுருட்டி சாக்ரோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்குள்ளேயே அனுப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு கிராஸ் பிரிட்ஜே ஃபார்ம் ஆகாது. ஓகேயா? ஸோ அடுத்து அதான் சொல்லுவாங்க. ஸோ ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு as a part of repolarization,
calcium ions are pumped back into the sacroplasmic reticulum. Sacroplasmic reticulumல எல்லா calcium ionsம் அனுப்பிச்சிட்டா calcium ions கம்மி ஆயிடும். அப்போ என்ன ஆகும்? troponin எல்லாமே திருப்பியும் போய் அந்த ஆக்டிவ் சைட்டை, அந்த கண்ணு மாதிரி தெரிஞ்ச இடம் எல்லாமே திருப்பி மூடிக்கும். ஸோ கண்ணு மாதிரி தெரிஞ்ச இடம் எல்லாம் மூடிக்கிட்டா எங்கே போய் மயோசின் ஒட்டாது இல்லையா? கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகாது. ஸோ troponin regain their original configuration. Troponin along with tropomyosin move back to their original position and mask the active site of actin filament. So cross bridge என்ன ஆயிடுது? Broken and actin filaments move back. திருப்பியும் actin filament என்ன ஆயிடுது? திருப்பியும் இப்படி சுருங்கினது ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் ஆகிடும். ஓகேயா? ஸோ இங்கே உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது எங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், எப்போ கிராஸ் பிரிட்ஜ் பிரேக் ஆகும்? திருப்பியும் சொல்கிற, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்டின் இப்படி இருக்குது, மயோசின் இப்படி இருக்குது. ஓகேயா? எனக்கு கால்சியம் அயான்ஸ் ரிலீஸ் ஆகி எனக்கு எல்லா இதில் இருக்கிற ஆக்டினில் இருக்கிற ஆக்டிவ் சைட்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மயோசின் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. பட் அதுக்கு என்ன வேணும்? ஏடிபி வேணும். ஸோ இப்போ இந்த கையை நான் எடுத்துடுறேன். இந்த இடத்துல ஏடிபி வந்து ஒட்டிடுச்சு. ஏடிபி ஒட்டினோடனே இந்த என்டையர் ஹெட்டுமே ஏடிபிஎஸ் என்சைமாக ஆக்ட் ஆகிட்டு எனக்கு ஏடிபியாகவும் ஃபாஸ்ஃபேட்டாகவும் மாறிச்சு. அந்த ஏடிபியும் ஃபாஸ்ஃபேட்டாக மாறினதுக்கு அப்புறமா எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? இந்த எனர்ஜியை வச்சு இப்படி கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆச்சு. ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த ஏடிபியும் ஃபாஸ்ஃபேட்டும் அந்த ரிலீஸ் ஆகிட்டு எனக்கு என்ன ஆகும்னா இப்படி ஒரு ஸ்ட்ரோக் வரும். ஓகே? இப்படி மூவ் ஆகும். ஒன்ஸ் இழுத்ததுக்கப்புறம் திருப்பியும் இந்த ஹெட்டு வந்து இப்படி ரிலாக்ஸ் ஆகிடும். ஆனால் பிரேக் ஆகாது, கிராஸ் பிரிட்ஜ் பிரேக் ஆகாது. இப்படி இழுத்து வச்சுட்டு திருப்பி ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஆனால் பிரேக் ஆகாது. ஓகேயா? இந்த கிராஸ் பிரிட்ஜ் பிரேக் ஆகணும்னா அடுத்து எனக்கு என்ன வேணும்? ஏடிபி வேணும். அடுத்த ஏடிபி வந்து இங்கே ஒட்டுறப்ப எனக்கு இந்த கிராஸ் பிரிட்ஜ் பிரேக் ஆகும். திருப்பியும் ஹைட்ரலைஸ் ஆகும், கிராஸ் பிரிட்ஜ் பிரேக் ஆகும், கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும், ஸ்ட்ரோக் நடக்கும், ரிலாக்ஸ் ஆகும், ரிலீஸ் ஆகும், திருப்பியும் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்? கால்சியம் அயான்ஸ் இருக்கிற வரைக்கும். கால்சியம் அயான்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா கிராஸ் பிரிட்ஜே ஃபார்ம் ஆகாது. ஏன்னா கால்சியம் அயான்ஸ் இல்லாததுனால அந்த ட்ரோபோனின் சி வந்து அந்த ட்ரோப்போமயோசினையும் ட்ரோப்போனியோட கான்ஃபிகரேஷனை மாற்றி ஆக்டிவ் சைட்டை எல்லாத்தையும் மூடிடும். அவ்வளோதான் மசில் கான்ட்ராக்ஷன். கிளியரா? ஓகே. ஸோ அடுத்து சேஞ்சஸ் என்னெல்லாம்? அந்த சாக்ரோமியர் இருக்கு இல்லையா, இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு சாக்ரோமியர். ஓகே. ஸோ எனக்கு கான்ட்ராக்ஷன் நடக்கிறப்ப ஜெட் லைன் என்ன ஆகுனா புல்டு க்ளோசர். ஜெட் லைன் என்ன ஆகுது? அது க்ளோஸாக புல் ஆகுது. இவ்வளோ தூரம் மூவ் ஆச்சு, திருப்பி இவ்வளோ தூரம் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் சாக்ரோமியரோட லென்த்து. ஸோ பாரு, இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருக்கு. சாக்ரோமியரோட லென்த் என்ன ஆயிருக்கு? குறைஞ்சிருக்கு. லென்த் ஆஃப் ஐ பேண்ட் என்ன ஆயிருக்கு? ஸோ அதை நான் வந்து ப்ளூ கலரில் போடுறேன். இவ்வளோ தூரம் ஜெட் லைன்லேருந்து பாரு மெஷர்மெண்ட்டை. ஜெட் லைன்லேருந்து பார்க்குறப்ப ஐ பேண்ட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ த லென்த் ஆஃப் ஐ பேண்ட் ஆல்சோ டிக்ரீசஸ். ஆனால் ஏ பேண்டோட லென்த்து அன்சேஞ்ச்ட். ஆனால் ஏ பேண்டில் இருக்கிற ஹெச் ஜோன் இருக்கு இல்லையா, ஏ பேண்டில் இருக்கிற ஹெச் ஜோன் என்ன ஆயிடுது? இதுதான் அந்த ஹெச் ஜோன். ஹெச் ஜோன் குறைஞ்சு கடைசியில் ஹெச் ஜோன் டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஹெச் ஜோன் என்ன ஆயிடுச்சு? டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஸோ அப்போது வாட் ஆர் தி சேஞ்சஸ் தட் இஸ் ஹேப்பனிங்? ஜெட் லைன்ஸ் ஆர் புல்டு க்ளோசர், சாக்ரோமியர் டிக்ரீஸ் ஆகுது, ஐ பேண்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் ஏ பேண்ட் ஒன்றுமே ஆல, ஹெச் ஜோன் டிஸப்பியரே ஆயிடுது. ஓகேயா? ஸோ தீஸ் ஆர் தி சேஞ்சஸ் விச் இஸ் ஹேப்பனிங் இன் தி சாக்ரோமியர் டியூரிங் மசில் கான்ட்ராக்ஷன். ஓகேயா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற சாப்டர் நியூரல் கண்ட்ரோல். நியூரல் கண்ட்ரோலில் நம்ம ஜென்ரேஷன் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் தான் பார்க்க போகிறோம்.
ஸோ நர்வ் இம்பல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நியூரான்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, நியூரான்ஸ் வந்து it are excitable cells. ஏன்னா they are always in polarized state. Polarized state na enna, வெளியில பாசிட்டிவும் உள்ள நெகட்டிவ் சார்ஜும், எப்பயுமே அதை சுற்றி ஒரு சார்ஜ் இருக்கு. அந்த இது வந்து ஒரு நியூரான். ஓகே, அந்த நியூரானோட மெம்பரேன் இது ஆக்சோனல் மெம்பரேன் வச்சுக்கோயேன். இது என்னது, இது ஆக்சான் வச்சுக்கோ. இது வந்து ஆக்சோனல் மெம்பரேன். அந்த ஆக்சோனல் மெம்பரேன் ஃபுல்லாக வெளியில் பாசிட்டிவ் உள்ள நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா த நியூரான் இஸ் இன் போலரைஸ் ஸ்டேட்னு அர்த்தம். போலரைஸ் ஸ்டேட்னா இட்ஸ் நத்திங் பட் ரெஸ்ட் ஸ்டேட். த எக்ஸ்டீரியர், அப்போ போலரைஸ் ஸ்டேட்டில் நியூரோனல் மெம்பரேன், இந்த நியூரானோட மெம்பரேனுக்கு வெளியில் என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ், உள்ளே என்ன இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போது வெளியில் ஃபுல்லாக பாசிட்டிவ், உள்ள ஃபுல்லாக நெகட்டிவ். ஒன்லி போலரைஸ்ட் மெம்பரேன் கேன், இப்படி ஒரு போலரைஸ்ட் மெம்பரேனாக இருந்தால் தான் ஸ்டிமுலஸ் ஒரு ரியாக்ஷன் வரத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ அப்போது எனக்கு இந்த மெம்பரேனில் சேனல்ஸ் இருக்கும், அயானிக் சேனல்ஸ், சோடியம் கேட்டட் சேனல், லைகேண்ட் சேனல், ஃப்ரீலி பெர்மியபிள் சேனல், லீக்கி சேனல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சோடியம் பொட்டாசியம் பம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே எங்கே இருக்குங்க பாரு, ரெஸ்டிங் K+ சேனல், வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல், லைகேண்ட் கேட்டட் சேனல், சிக்னல் கேட்டட் சேனல். இது சோடியம் பொட்டாசியம் பம்ப் 3Na+, 2K+, சோடியம் பொட்டாசியம் பம்ப். ஓகே, இது எல்லாமே எங்கே இருக்குது, அந்த நியூரோனல் மெம்பரேனில் இருக்குது. இது வழியாக தான் சோடியம் பொட்டாசியம் வரது போகிறதுமா இருக்க போகுது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அயான் சேனல்ஸ் ஆர் present in the neuronal membrane. Ion channels carry passive transport. Ion channels என்ன பண்ணும், passive transportனா ஜாஸ்தியான இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு வருது. Except this sodium potassium pump. இந்த 3Na+, 2K+ இருக்கு இல்லையா, இதுக்கு தான் என்ன வேணும்னா எனர்ஜி வேணும். இந்த சேனல் ஓப்பன் ஆகணும்னா எனர்ஜி வேணும், ஏடிபி ஒட்டினா தான் அது ஓப்பன் ஆகும். மற்றது எல்லாமே பாசிவ், எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே வரும். such ion channels are selectively permeable and may be gated or non-gated. ஸோ அப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரெஸ்டிங் நியூரானில் a neuron is said to be resting when it is not receiving any conduction. அப்போ ரெஸ்டிங் ஸ்டேட்டில் எனக்கு எப்படி இருக்கணும், ஸோ அப்போ ஒரு நியூரான் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா எனக்கு வெளியில் பாசிட்டிவாக இருக்கணும், உள்ள நெகட்டிவாக இருக்கணும். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா இது போலரைஸ்ட் தான், பட் இட் இஸ் ரெடி டு ரிசீவ் த ஸ்டிமுலஸ், பட் ஆனால் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன் வெளியில் பாசிட்டிவ் உள்ள நெகட்டிவ், why is the polarity, ஏன் அப்படி இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் இன் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அயான்ஸ் between the axoplasm and ECF. ஸோ அப்போது இந்த நியூரான் இருக்கு இல்லையா, இங்கே வரைகிறேன் பாரு, இது ஒரு, இந்த நியூரானில் எனக்கு வெளியில் பாசிட்டிவ் இருக்குது, உள்ள நெகட்டிவ் இருக்குது, இங்கேயும் நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்த நம்ம ஆக்சோபிளாசம்னு சொல்லுவோம், இது ECF. ஸோ இங்கே ரெண்டு இடத்துல எனக்கு there is difference in ions. ECFல எனக்கு என்ன அதிகமாக இருக்குன்னா சோடியம் அதிகமாக இருக்குது, ஆக்சோபிளாசமில் என்ன அதிகமாக இருக்குன்னா K+ அதிகமாக இருக்குது. சோடியம் இஸ் மோர் in ECF, extracellular space, compared to axoplasm. Axoplasm has more potassium compared to ECF. So அப்படி இருக்கிறதுனால there is a difference in polarity. Selectively permeable natureம் ஒரு காரணம். Selectively permeable nature இதுதான் வெளியில் போகும், ஏன்னா இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்ட் அயான்ஸ் வந்து வெளியில் வராது.
ஆக்சோபிளாசமை விட்டு நெகட்டிவ்லி சார்ஜ்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, அயான்ஸ்ன்னு சொல்லிட்டு, சாரி, நெகட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன்ஸ். இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்ட் அயான்ல நெகட்டிவ்லி சார்ஜ்ட் ப்ரோட்டீன்ஸ், இதுக்குள்ள வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். This negatively charged protein is impermeable. It cannot come out of the neuronal membrane. அது உள்ளேயே தான் இருக்கும். அதுவுமே one of the reason why there is lot of negative charge inside. Okay, then இந்த ரீசன்காக தான் there is change in polarity. அதில் difference in distribution. நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சோபிளாசம்ல எனக்கு என்ன அதிகமாக இருக்குது, K+. high concentration of negatively charged protein. இதே வந்து ECFல high concentration of N+, low concentration of K+, and selectively permeable. ஏன்னா ரெஸ்ட் ஸ்டேட்ல, ஒரு நியூரான் ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறப்ப there will be more potassium ions வெளியில போகுமா. ஒரு நியூரான் ரெஸ்ட்ல இருக்கிறப்ப என்ன அயான் நிறைய வெளியில போகும், K+ நிறைய வெளியில போகும். ஆனா சோடியம் இம்பர்மியபிளா இருக்கும். பிகாஸ் most of the ion channel, K+ channel எல்லாமே leaky channel அப்படின்றதுனால எப்பவுமே அயான் சேனல்ஸ்ல மூவ்மெண்ட் எப்படி நடக்கும், ஜாஸ்தியான இடத்துல இருந்து கம்மியான இடத்துக்கு போகும். ஆக்சோபிளாசம்ல எனக்கு K+ அதிகமாக இருக்கு. ஸோ ரெஸ்ட்ல இருக்கிறப்ப K+ வெளியில போய்கிட்டே இருக்கிறதுனால உள்ள நெகட்டிவ் சார்ஜும், வெளியில அயான்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கு. ஸோ சின்ஸ் நியூரோனல் மெம்பரேன் இஸ் freely permeable to K+, K+ continuous diffuse ஆகிறதுனால there is a difference in ion and neuronal membrane is impermeable. negatively charged protein வெளியில போகவே முடியாது. அந்த மாதிரி நியூரோனல் மெம்பரேனும் ரெஸ்ட்ல இருக்கிறப்ப நீ வெளியில போகலாம், நான் ஆக்டிவா இருக்கிறப்ப நீ உள்ள வரலாம், அந்த மாதிரி சில செலக்டிவ் நேச்சர் இருக்கு. இது ரெண்டுத்தினால தான் ஆக்சான்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் polarity இருக்கு. ஓகேயா, the difference in distribution of ions எது, sodium and potassium, as well as the selective nature. ரெஸ்ட்ல இருக்கிறப்ப K+ நிறைய வெளியில போகும், சோடியம் இம்பர்மியபிள். அதே மாதிரி சோடியம் இம்பர்மியபிள், நெகட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன்ஸ் இம்பர்மியபிள். ரெஸ்ட் ஸ்டேட்ல சோடியம் சேனல் க்ளோஸ்ல இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நிறைய K+ வெளியில டிஃப்யூஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி செலக்டிவ் நேச்சர் அந்த ஆக்சோனல் மெம்பரேன், நீ இது போகலாம், இது போகக்கூடாது, இது வரலாம், இது வரக்கூடாதுன்னு செலக்டிவா இருக்கிறதுனால தான் there is a difference in positive and negative charge. hence அதனால தான் ஆக்சானோட வெளியில பாசிட்டிவ் சார்ஜும் உள்ள நெகட்டிவ் சார்ஜும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியல் எவ்வளோ, ரெஸ்டிங் வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூரான், அதாவது ஒரு நியூரான் இப்படி இருக்கு அப்படின்னா வெளியில ஃபுல்லாக பாசிட்டிவ், உள்ள ஃபுல்லாக நெகட்டிவ். இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப ஒரு வோல்ட் மீட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா -70 mV இருக்கும். ஸோ ரெஸ்டிங் ஸ்டேட்டில் பொட்டென்ஷியல் எவ்வளோ வோல்டேஜ், -70. ஸோ ரெகுலேஷன் ஆஃப் பொலாரிட்டி, இந்த இடத்துல K+ அயான் கண்டினியூஸாக டிஃப்யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு ஃப்ரம் த ஆக்சோபிளாசம். எப்போ ரெஸ்ட்ல இருக்கிறப்ப எனக்கு என்ன ஆகுது, நிறைய K+ வெளியில போகுது இல்லையா. the amount of positively charged ions in the axoplasm and the ECF has to be regulated. so அப்போ sodium potassium pump வந்து ஹெல்ப் பண்ணி அந்த ரெஸ்டிங் பொட்டென்ஷியலை மெயின்டைன் பண்ணும். நிறைய பொட்டாசியம் லீக் ஆகிக்கிட்டே இல்லாமல் 2 பொட்டாசியமை உள்ளே கொண்டு வந்து 3 சோடியமை வெளியில் அனுப்பணும். ஏன்னா ஒரு நியூரான் ரெஸ்டில் இருக்கணும் அப்படின்னா அந்த நியூரானல் மெம்பரேனுக்கு வெளியில், ஆக்சோபிளாசம்க்கு வெளியில் தான் சோடியம் அதிகமாக இருக்கணும், ஆக்சோபிளாசமில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கணும். இப்போ பொட்டாசியம் ரெஸ்டில் இருக்கிறப்ப லீக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பொலாரிட்டி மாறும். அப்படி மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் என்ன பண்ணுன்னா 2 பொட்டாசியமை உள்ளே கொடுத்து 3 சோடியமை வெளியில் எடுக்கும். அப்படி எடுக்கிறப்ப வெளியில் நிறைய சோடியமும் உள்ள பொட்டாசியமும் மெயின்டைன் ஆகும். அப்படி மெயின்டைன் ஆகிறப்ப இங்கே பாருங்கள், 3 சோடியம் வெளியில் போய் 2 பொட்டாசியம் உள்ளே வர்றதுக்கு இங்கே வந்து ATP ஒட்டுது,
This is helping in maintaining the resting state. So pumping rate pumps out 3 sodium ions outward and every 2 K plus ion inward. Okay, so அப்படி நடக்கிறதுனால எனக்கு resting potential இருக்கும். Generation of nerve impulse. இப்போ ஒரு neuron may respond to many stimuli. அது வந்து லைட்டாக இருக்கலாம், லைட்டுக்கு ரியாக்ட் ஆகலாம், கெமிக்கலுக்கு ரியாக்ட் ஆகலாம், சூடுக்கு ரியாக்ட் ஆகலாம். பட் the minimum strength of stimulus required ஒரு நியூரான் ரியாக்ட் ஆகணும்னா அதுக்கு ஒரு threshold voltage வேணும். அந்த threshold voltage என்ன அப்படின்னா -50 to -55. அந்த threshold voltage ரீச் ஆனாதான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா the response to the stimulus by opening the sodium channel. ஸோ அப்போ அந்த ஸ்டிமுலஸ் தான் அந்த -55 millivolt தான் கேட். எதுக்கு? சோடியம் சேனலை ஓப்பன் பண்ணுறதுக்கு. பிகாஸ் சோடியம் இஸ் அ வோல்டேஜ் கேட்டட் சேனல். அந்த வோல்டேஜ் எந்த வோல்டேஜில் சோடியம் ஓப்பன் ஆகும்? -50 to -55. அது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இப்போ இசிஎஃப், இதுதான் இசிஎஃப் இல்லையா? இது என்னது? இது ஆக்சோபிளாசம். இங்க K+ அதிகமா இருக்கு, இங்க Na+ அதிகமா இருக்கு. ஸோ அப்போ சோடியம் சேனல் ஓப்பன் ஆன உடனே, ஸோ அப்போ இந்த சேனல் ஓப்பன் ஆன உடனே எனக்கு என்ன ஆகும்? நிறைய Na+ உள்ள வரும். என்ன உள்ள வரும்? நிறைய Na+ உள்ள வரும். நிறைய Na+ உள்ள வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பொலாரிட்டி நெகட்டிவும் உள்ள பாசிட்டிவாக மாறும். ஏன்னா வெளியிலேருந்து நிறைய உள்ள வருது. ஸோ வெளியில் லூசிங் அயான், உள்ள கெய்னிங். ஸோ வெளியில் நெகட்டிவ் உள்ள பாசிட்டிவ் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஒரு வோல்ட் மீட்டரை வச்சு செக் பண்ணால் உனக்கு +30 millivolt இருக்கும். அப்படி ஒரு +30 millivolt தான் ஆக்ஷன் பொட்டென்ஷியல். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? action potential அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ since the concentration of Na+ is high in the ECF, நிறைய Na+ இன்ஃப்ளெக்ஸ்னா என்ன? நிறைய Na+ உள்ள வரதுனால பொலாரிட்டி ரிவர்ஸ் ஆயிட்டு இந்த சைட் ஏல வெளியில நெகட்டிவும் உள்ள பாசிட்டிவும் இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ அந்த இடத்துல அந்த சைட் ஏ சொன்னேன் இல்லையா, நிறைய சோடியம் அயான் உள்ள வந்துட்டு இந்த இடத்துல நான் வோல்ட் மீட்டர் வச்சு செக் பண்ணுறப்ப எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்? 30 millivolt. இதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்? ஆக்ஷன் பொட்டென்ஷியல். வாட் இஸ் தி ஆக்ஷன் பொட்டென்ஷியல்? 30 millivolt இஸ் தி ஆக்ஷன் பொட்டென்ஷியல். ஓகேயா? அடுத்து when the threshold stimulus is applied at the site A, அது depolarize என்ன? ஆக்டிவ் ஆயிடுச்சு. and the exterior is negatively charged. இப்போ சைட் பியில் பார்த்த அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சைட் பி தான். வெளியில் பாசிட்டிவ் இருக்குது, உள்ள நெகட்டிவ் இருக்குது. ஸோ எப்பவுமே நம்மளுக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃப்ளோ ஆகிறப்ப வெளியில் இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இங்கேயும் உள்ள இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இங்கேயும் ஃப்ளோ ஆகும். ஸோ சைட் பி which is immediately ahead of site A is in polarized state. Polarized state na enna? Rest state. Okay, and a negative வெளியில உள்ள பாசிட்டிவ் இருக்கு. So current flows, வெளியில நெகட்டிவ் உள்ள பாசிட்டிவ் இருக்கு, வெளியில பாசிட்டிவ் உள்ள நெகட்டிவ் இருக்கு, இங்க வெளியில பாசிட்டிவ் உள்ள நெகட்டிவ் இருக்கு. So the current flows from the interior of the site A. இதுதான் interior of positive to negative, interior of site A to site B, exteriorல site B to site A. ஸோ இப்போ இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த ஆக்சோனல் மெம்பரேன் வந்து இனிஷியலாக எப்படி இருந்துச்சு? வெளியில் பாசிட்டிவும் உள்ள நெகட்டிவும் இருந்துச்சு. சோடியம் சேனல் ஓப்பன் ஆகிறப்ப எனக்கு இது நெகட்டிவ் ஆகிட்டு உள்ள பாசிட்டிவ் ஆயிடுச்சு. எனக்கு இப்போது சைட் ஏ வந்து இஸ் டீபோலரைஸ்ட். இது சைட் ஏ. சைட் ஏல எனக்கு ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்துருச்சு. ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்தோடனே ஞாபகம் வச்சுக்கோ, சோடியம் சேனல் க்ளோஸ் ஆகிடும். எப்போ வோல்டேஜ் வந்து -55ல சோடியம் சேனல் ஓப்பன் ஆகும், +30ல சோடியம் சேனல் க்ளோஸ் ஆகிடும்.
ஸோ சோடியம் நிறைய உள்ளே வந்து இப்போ சோடியம் உள்ளே இருக்குது, எனக்கு உள்ள பாசிட்டிவ் வெளில நெகட்டிவ். சைட் ஏ இப்போ டீபோலரைஸ், சைட் ஏலேருந்து சிக்னல் சைட் பிக்கு போகணும், சைட் பிலேருந்து சைட் சிக்கு போகணும், அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஏக்கு பக்கத்தில் இருக்கிற சைட் பி, சைட் பிக்கு அந்த ஆக்சோனல் மெம்பரைன் இருக்கு இல்லையா, அந்த மெம்பரைன் வெளியில் என்ன இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, உள்ளே என்ன இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஸோ எப்பயுமே கரண்ட் ஃப்ளோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் நடக்கணும். ஸோ அப்போ ஏல உள்ளே இருக்கிற பாசிட்டிவ் பிக்கு போகும், பிக்கு வெளியில் இருக்கிற பாசிட்டிவ் ஏக்கு வரும். இப்படி வரப்போ என்ன ஆகும், இங்கே ப்ளஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகிட்டு சைட் ஏ என்ன ஆகிடும், சைட் ஏ ரீபோலரைஸ் ஆகிடும், சைட் ஏ என்ன ஆகிடும், ரீபோலரைஸ் ஆகிடும். அப்போ சைட் பி என்ன ஆகும், சைட் பி டீபோலரைஸ் ஆகிடும், சைட் பி என்ன ஆகிடும், டீபோலரைஸ் ஆகிடும். ஸோ அப்போ சிக்னல் ஏலேருந்து பிக்கு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இன்டீரியரில் சைட் ஏலேருந்து சைட் பிக்கும், எக்ஸ்டீரியரில் சைட் பிலேருந்து சைட் ஏக்கும் எனக்கு சார்ஜ் மூவ் ஆகிட்டு எனக்கு சைட் ஏ ரீபோலரைஸ் ஆகிடுச்சு, சைட் பி டீபோலரைஸ் ஆகிடுச்சு. ஓகேயா? ஸோ 30 millivolt ரீச் ஆன உடனே சோடியம் சேனல் மூடிடும். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போது outer surfaceல current flows from B to A. Thus interior of site B என்ன ஆயிடுச்சு? ஸோ இப்போ இதுதான் சைட் பி, சைட் பியோட இன்டீரியரில் பாசிட்டிவும் எக்ஸ்டீரியரில் நெகட்டிவும் ஆயிடுச்சு. ஓகேயா? அடுத்து திருப்பி இது சைட் சி, அது அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ thus impulse arrives from site A to site B. This sequence is repeated along the entire length of the axon. இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி ரீபோலரைஸ் ஆகணும். when stimulated சோடியம் நிறைய உள்ளே வந்தோடனே 30 millivolt ரீச் ஆனோடனே சோடியம் சேனல் க்ளோஸ் ஆகிடும். சோடியம் பர்மியபிலிட்டி இப்போ 30 millivolt ரீச் ஆனோடனே சோடியம் சேனல் மூடிட்டு சோடியம் உள்ளே லாக் ஆகிடும். ஸோ திஸ் ஈவெண்ட் இஸ் குவிக்லி ஃபாலோட். இதுக்கப்புறம் உடனே என்ன நடக்கும், நிறைய K+ வெளியில் போகும். த பர்மியபிலிட்டி ஆஃப் K+ இன்க்ரீசஸ். ஸோ அப்போது இந்த ஆக்சோனல் மெம்பரேனில் சோடியம் நிறைய உள்ளே வந்தோடனே 30 millivolt ரீச் ஆகும். சோடியம் நிறைய உள்ளே வந்தோடனே 30 millivolt ரீச் ஆனோடனே சோடியம் சேனல் க்ளோஸ் ஆகிடும். சோடியம் சேனல் க்ளோஸ் ஆன அடுத்த நிமிஷம் பொட்டாசியம் பர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். K+ நிறைய வெளியில் போகும். K+ நிறைய வெளியில் போகிறதுனால within a fraction of a second K+ diffuses outside and restores the resting potential. அதனால தான் site A gets repolarized. அதனால தான் site A gets. ஸோ திருப்பியும் இந்த இடத்துல இப்படி நெகட்டிவ் பாசிட்டிவாக இருந்தது, இது இங்கே போயிடுச்சு, இது இங்கே வந்துருச்சு. நிறைய K+ வெளியில் போகிறதுனால இந்த இடத்துல எனக்கு பாசிட்டிவாக மாறிடுச்சு, இது நெகட்டிவாக மாறிடுச்சு. கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஹவு ரீபோலரைசேஷன். ரீபோலரைசேஷன்னா டீபோலரைஸ்லேருந்து திருப்பியும் ரெஸ்டிங் ஸ்டேட்டுக்கு போலரைஸ் ஸ்டேட்டுக்கு வருது. ஓகேயா? வாட் இஸ் சினாப்ஸ்? சினாப்ஸ்னா ரெண்டு நியூரான்ஸ் மீட் ஆகிற இடம். அதாவது இப்படி ஒரு டென்ட்ரைட் இருக்குது, ஆக்சான் இருக்குது, ஆக்சான் டெர்மினல் இருக்குது. ஓகே, இது ஒரு நியூரான். திருப்பி இந்த இடத்துல ஒரு டென்ட்ரைட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு நியூரான் மீட் ஆகிற இடத்த திருப்பியும் இந்த இடத்துல ஆக்சான் வரும், ஆக்சான் டெர்மினல் வரும். ரெண்டு நியூரான் மீட் ஆகிற இடத்த தான் நான் என்னன்னு சொல்கிறேன், சினாப்ஸ்ன்னு சொல்கிறேன். சினாப்ஸ் இன்க்ளூட் இந்த இதை ப்ரீ சினாப்டிக் நியூரான், இந்த இதை போஸ்ட் சினாப்டிக் நியூரான் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஒரு சின்ன கேப், சினாப்டிக் கிளெஃப்ட் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். மே ஆர் மே நாட் பி செப்பரேட்டட் பை அ கேப் கால்ட் சினாப்டிக் கிளெஃப்ட். ப்ரீ சினாப்டிக் நியூரான் அது என்ன பண்ணுன்னா இம்பல்ஸை போஸ்ட் சினாப்டிக் நியூரானுக்கு கொடுக்கும். போஸ்ட் சினாப்டிக் நியூரான் என்ன பண்ணுன்னா ப்ரீ சினாப்டிக் நியூரான்லேருந்து இம்பல்ஸை வாங்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் சினாப்ஸ் இருக்குது.
எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் இருக்குது, கெமிக்கல் சினாப்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் சினாப் மோஸ்ட்டாக நம்ம பாடியில் இருக்காது. அதனால் இது வந்து போஸ்ட் சினாப்டிக் நியூரான்னா இது இது ப்ரீ சினாப்டிக் நியூரான். இது டைரெக்டாக எலக்ட்ரிக்கல் சிக்னல் இப்படி பாஸ் ஆகும். எலக்ட்ரிக்கல் சிக்னல் இப்படி பாஸ் ஆகும். இது வந்து ப்ரீ சினாப்டிக் நியூரான், இது போஸ்ட் சினாப்டிக் நியூரான். இப்படி தான் எலக்ட்ரிக்கல் சினாப்ஸில் சிக்னல் பாஸ் ஆகும். ஓகேயா? இதே வந்து நம்மளோட கெமிக்கல் சினாப்ஸ் அப்படின்னா, கெமிக்கல் சினாப்ஸ்னா இப்போ பாரு, இதுதான் வந்து ப்ரீ இதுதான் வந்து ப்ரீ சினாப்டிக் நியூரான் வச்சுக்கோ. இது என்ன பண்ணுது? சிக்னலை கேரி பண்ணிட்டு வருது. கேரிஸ் சிக்னல். இது வந்து போஸ்ட் சினாப்டிக் நியூரான். இது என்ன பண்ணுது? சிக்னலை ரிசீவ் பண்ணுது. இது என்ன பண்ணுது? சிக்னலை ரிசீவ் பண்ணுது. ஓகேயா? ஸோ அப்போ இதுதான் ப்ரீ சினாப்டிக் நியூரானோட நாபு. இது போஸ்ட் சினாப்டிக் நாபோட டென்ட்ரைட்டுன்னு வச்சுக்கோ. அதுக்கு நடுவில் இருக்கிற இந்த கேப்பை தான் நம்ம சினாப்டிக் கிளெஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ கெமிக்கல் சினாப்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு இந்த சினாப்டிக் ஸ்பேஸில் சினாப்டிக் ஃப்ளூவிட் இருக்கும். ஓகே, அந்த ஃப்ளூவிட்ல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கால்சியம் அயான்ஸ் இருக்கும். இந்த இடத்துல எனக்கு கால்சியம் சேனல் இருக்கும். இந்த சேனல் வழியாக இங்கே இருக்குல்ல வோல்டேஜ் கேட்டட் கால்சியம் சேனல், இந்த சேனல் வழியாக எனக்கு உள்ளே போயிட்டு அந்த சேனல் வழியாக கால்சியம் போயிட்டு இந்த சினாப்டிக் வெசிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சினாப்டிக் வெசிக்கல்ஸ்குள்ளே இருக்கிறது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இது போய் இந்த சினாப்டிக் வெசிக்கலை கூட்டிகிட்டு வந்து இந்த சினாப்டிக் மெம்ப்ரேனோட மர்ஜ் பண்ண வச்சு வெறும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை மட்டும் வெளியில் அனுப்பும். ஸோ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இந்த ரிசப்டார்ஸில் வந்து ஒட்டும். ஸோ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எக்ஸைட்டரி அப்படின்னா இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும், சோடியம் சேனல் ஓப்பன் ஆகும். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இன்ஹிபிட்ரி அப்படின்னா பொட்டாசியம் சேனல் ஓப்பன் ஆகும், சிக்னல் பாஸ் ஆகாது. ஸோ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எக்ஸைட்ரியா, அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அந்த கெமிக்கல் எக்ஸைட்ரியா இன்ஹிபிட்ரியான்னு பொறுத்து தான் சிக்னல் கேரி ஆக போதா இல்லையான்னு இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ அப்போது தெளிவாக இன்னொரு தடவை கேளு. இதுதான் சினாப்டிக் வெசிக்கல். அந்த சினாப்டிக் வெசிக்கலில் எனக்கு என்ன இருக்குது? நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது. இதுதான் சினாப்டிக் கிளெஃப்ட் ஸ்பேஸ், ரெண்டு நியூரானுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸு. அதில் எனக்கு என்ன இருக்கும்? சினாப்டிக் ஃப்ளூவிட் இருக்கும். அங்கே வந்து எனக்கு கால்சியம் அயான்ஸ் இருக்கும். அந்த கால்சியம் அயான்ஸ் இந்த கால்சியம் ரிசப்டார்ஸில் போய் ஒட்டி கால்சியம் சேனலில் போய் ஒட்டி உள்ளே போகும். இந்த கால்சியம் அயான்ஸ் உள்ளே போய் இந்த சினாப்டிக் வெசிக்கல்ஸை இப்படி கூட்டிகிட்டு வந்து இந்த மெம்ப்ரேனோட மர்ஜாக வைக்கும். மர்ஜ் ஆகிறப்ப இந்த சினாப்டிக் வெசிக்கல்ல இருந்து வெறும் அந்த கெமிக்கல் மட்டும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மட்டும் வெளியில் வரும். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த நியூரான் மேலே இருக்கிற சேனல்ஸில் போய் ஒட்டிட்டு எக்ஸைட்ரியா இன்ஹிபிட்ரியான்னு பொறுத்து சோடியம் சேனல் ஓப்பன் ஆகும், இல்லை பொட்டாசியம் சேனல் ஓப்பன் ஆகி சிக்னல் பாஸ் ஆகும். இதுதான் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் த்ரூ கெமிக்கல் சினாப்ஸ். ஓகேயா? ஸோ சினாப்டிக் வெசிக்கல்ஸ் ஃபியூஸ் வித் அந்த ஸ்டெப்பை தான் இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் இம்பல்ஸ் கண்டக்ஷன் நியூரான்ஸில் தெரிய வேண்டிய மெக்கானிசம். ஃபைனலாக கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் நம்ம பார்க்க போகிறது ஹார்மோனல் ஆக்ஷன், மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன். நிறைய ஹார்மோன்ஸ் பார்த்துருப்போம். பெப்டைட் ஹார்மோன்ஸ், ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ், அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ், ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் இல்லையா, அது எல்லாமே பார்த்துருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ்க்கு ரிசப்டார்ஸ் ஒன்று அந்த செல் மெம்ப்ரேன்லேயே இருக்கும், இல்லைனா செல்லுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹார்மோன் ரிசப்டார்ஸ் ப்ரொடியூஸ் தேர் எஃபெக்ட்ஸ் ஆன் ஹார்மோன்ஸ் produce their effects on target by binding to their specific protein receptors.
ஹார்மோன்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக். ஒரு ஹார்மோன்ஸுக்கு வந்து ஒரு கிளாண்டெல்லாம் இல்லை. நம்மளோட எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து டைரெக்டாக ஹார்மோன்ஸை எதில் செக்ரீட் பண்ணுது? பிளட்டில் தான் செக்ரீட் பண்ணுது. அந்த பிளட்டில் தான் அந்த ஹார்மோன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகி போகுது. அந்த டிரான்ஸ்போர்ட் ஆகி போகிற அந்த ஹார்மோன்ஸ் வந்து தேவையான இடத்துல போய் ஒட்டணும் அப்படின்னா அப்போ அந்த தேவையான இடத்துல ரிசெப்டார் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் ரிசெப்டார்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஹார்மோனுக்கும். ஸோ தே ஆர் லொக்கேட்டட் இன் தி டார்கெட் டிஷ்யூ. எங்கே தேவையோ அங்கே ஒட்டியிருக்கும். ஸோ அந்த ஹார்மோன் ரிசெப்டார்ஸ் வந்து மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசெப்டார்ஸ், அதாவது செல் மெம்ப்ரேனில் இருக்கும். இல்லைனா இன்ட்ரா செல்லுலார் ரிசெப்டார், செல்லுக்குள்ள மோஸ்ட்டாக நியூக்ளியஸில் இருக்கும். ஸோ அப்போ எந்தெந்த ஹார்மோன்ஸ்க்கு மெம்ப்ரேன் பவுண்ட், எந்தெந்த ஹார்மோன்ஸ்க்கு இன்ட்ரா செல்லுலார். ஸோ ஹார்மோன்ஸ் தட் யூஸ் இன்ட்ரா செல்லுலார் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா ஈஸ்ட்ரஜன் இஸ் அ ஸ்டீராய்டு ஹார்மோன். அந்த ஹார்மோனுக்கான ரிசெப்டார் பார்த்தியா, இட் இஸ் இன்சைட் த நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. ஸோ அப்போது இந்த ஹார்மோன் நியூக்ளியஸ்குள்ளே போகணுன்னா இந்த செல் மெம்ப்ரேனை டைஜஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போகணும். தட் இஸ் இட் should have a love towards lipids. So lipophilic, they are lipophilic. They can digest the lipids and go inside the cell into the nucleus. Okay, they can cross the targeted cell membrane. Their receptors are located inside the nucleus. Bind to their intracellular receptors oda bind பண்ணி டைரக்டா நம்மளோட ஜீனோம்ல ஆக்ட் ஆகி நம்மளுக்கு தேவையான ரெஸ்பான்சஸை கொடுக்கும். ஓகேயா? ஸோ அப்போ எதெல்லாம் இன்ட்ராசெல்லுலார் அப்படின்னா அயோடினேட்டட் தைரோனைன்ஸ் T3 T4 இது எல்லாமே என்ன ரிசெப்டாரை யூஸ் பண்ணும்? இன்ட்ராசெல்லுலார் ரிசெப்டார். ஹார்மோன்ஸ் ஆஃப் கொனாட்ஸ், ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இதுக்கு எல்லாத்துக்குமே ரிசெப்டார் எங்கே இருக்கும்? இன்சைட் த செல். ஹார்மோன்ஸ் ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ், குளுக்கோகார்டிகாய்ட், மினரல் கார்டிகாய்ட், அது எல்லாம் கார்டிசால், ஆல்டோஸ்டிரான் இதுக்கு எல்லாத்துக்குமே ரிசெப்டார் எங்கே இருக்கும்? செல்லுக்குள்ளே இருக்கும். இதே வந்து மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசெப்டார் எப்படி வேலை செய்யும்னா அது வந்து ஹைட்ரோஃபிலிக், தட் ஹேஸ் லவ் டுவர்ட்ஸ் வாட்டர் தான். லிப்பிட்ஸை டைஜஸ்ட் பண்ணி அந்த ஹார்மோனால் உள்ளே போக முடியாது. ஸோ எஃப்எஸ்ஹெச் அதுக்கான ரிசெப்டார் எங்கே இருக்குது? செல் மெம்ப்ரேன்லேயே தான் இருக்குது. ஸோ அப்போது இதுதான் வந்து ப்ரைமரி மெசஞ்சர். இந்த ப்ரைமரி மெசஞ்சர் தான் கரெக்டாக வந்து இந்த ரிசெப்டாரில் ஒட்டிட்டு தட் வில் கிரியேட் அ சிக்னல் ஃபார் தி செகண்டரி மெசஞ்சர். சைக்ளிக் AMP, கால்சியம் ஆர் IP3 அப்படின்னு ஒன்று இருக்கும். that will create the change. மெசஞ்சர் மூலியமாக தான் இன்ஃபர்மேஷன் உள்ளே போகும். ஸோ they are hydrophilic. They cannot digest the lipid and go inside. Such hormones do not cross the target cell. They bind to their membrane bound receptor and they generate secondary messengers. ஸோ அது எந்தெந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹார்மோன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெப்டைட், பாலிபெப்டைட், புரோட்டீன் ஹார்மோன்ஸ். அது என்னது? இன்சுலின், குளுக்கோகான், பிட்யூட்ரி ஹார்மோன்ஸ், ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ் இது எல்லாமே இட் யூசஸ் மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசெப்டார். அதே மாதிரி அமினோ ஆசிட் டெஃபிரின், எஃபினெஃப்ரின் இருக்கு இல்லையா, அட்ரினல் மெடுலரி ஹார்மோன், எஃபினெஃப்ரினும் இட் யூசஸ் மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசெப்டார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், with this we have completed the entire mechanism of class 11 zoology. Hope it was very useful. So please மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்போ தான் என்னால் நோட்ஸ் ஷேர் பண்ண முடியும். hope it was useful. Any doubts வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மேம் எனக்கு இது புரியல ப்ளீஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், மேம் எனக்கு புரியல எனக்கு திருப்பி சொல்லி தரீங்களா, என்னவா இருந்தாலும் யூ ஜஸ்ட் அப்ரோச்சஸ் த்ரூ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. நானே உங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணி கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ ப்ளீஸ் ஸ்கேன் திஸ் அண்ட் ஜாயின் அ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. நோட்ஸ் நான் கம்யூனிட்டியில் போட்டு விடுறேன். ஹோப் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் த லைவ். ஸோ
இன்னும் நிறைய லைவ் ஸ்கெடியூல்ஸோட நான் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். இனிமேல் I'm going to come with lots of shorts, குட்டி குட்டி quick bite information, and also I'm going to come with lots of recorded videosம் உங்களுக்கு நான் அவைலபிளாக கொடுக்க போகிறேன். நானும் சரி ஜுவாலஜி அனுமாமும் எடுப்பாமல் ரெண்டு பேருமே we are going to come live recorded shorts-ஆக உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Stay connected. We'll be posting all information regarding RE-NEET also. So we'll see you all live very soon. Until then, take care. Good night. Signing off.